உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. மறுபடியும் இந்த காலையில உங்களை இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். फिर दोबारा इस सुबह के समय पर इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हम खुश होते हैं. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके लिए हम प्रार्थना कर रहे हैं. உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். आप सभी के जरूरतों के लिए, आपके स्वास्थ्य के लिए हम प्रार्थना करते आ रहे हैं. கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நம்ம எல்லாரையும் நடத்தின தேவன் வருகிற நாட்களிலும் தொடர்ந்து நடத்துவார். परमेश्वर अब तक हम सभी को चलाते आने वाले परमेश्वर आगे भी हमें चलाएंगे. காலையில ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். सुबह के समय पर परमेश्वर के நாம் समूह அவருடைய को சமூகத்தை ढूंढेंगे. நாம் நோக்கி பார்ப்போம். परमेश्वर के समूह को हम देखेंगे. அன்பின் நேச பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம்யா. हमारे प्रेमी अच्छे पिता, हम आपको धन्यवाद देते நீர் हैं. எத்தனை நல்ல தேவன். आप कितने अच्छे परमेश्वर உம்முடைய हैं. அன்பை, இரக்கத்தை, தயவை, கிருபை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். आपका प्रेम, आपका दया, आपका अनुग्रह को हम याद करते हैं நீர் परमेश्वर. எவ்வளவு நல்லவர். आप कितने अच्छे प्रभु எங்களை हो. கனிமணியை போல காத்தீங்க. आपने आपके आंखों की पुतली की तरह हमें கடந்த संभाल के நாட்கள் रखा. வாரங்கள் எல்லாம் எங்கள் அன்பின் தகப்பன் எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்த உம்முடைய ஆச்சரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். पिछले दिनों में, पिछले हफ्तों में परमेश्वर हमें, पिछले महीनों में हमें परमेश्वर आप संभाल के आ रहे हैं. उसके लिए ஒருவருடைய धन्यवाद முகத்தை देते हैं परमेश्वर. ஒருவர் காண முடியாவிட்டால் எங்கள் அன்பின் தகப்பன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக என் தேவன் நீர் விசாரித்து அவர்களை காத்து நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर हम एक दूसरे को देख भी नहीं सकते, लेकिन आप कितने अच्छी तरीके से हम एक दूसरे के लिए परमेश्वर हम हमारे जरूरतों को पूरा करके हमें पूछताछ करके आप संभाल रहे हो, उसके लिए हम धन्यवाद देते हैं. இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். सुबह के आराधना के लिए हम धन्यवाद देते हैं. பாடலை உம்முடைய கரங்களை வைக்கிறேன். सारे गाने वाले गीतों को आपके தேவ हाथों में अर्पण வசனத்தை உம்முடைய करते हैं. கரங்களை வைக்கிறோம். परमेश्वर के वचन को आपके हाथों में अर्पण करते हैं. ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை உம்முடைய கரங்களை வைக்கிறோம். और कहने वाले विनतियों को परमेश्वर आपके हाथों में अर्पण எல்லாவற்றையும் करते हैं. அன்பின் தகப்பன் பொறுப்படுத்திக் கொள்ளும். सारों को परमेश्वर, मेरे प्रेमी परमेश्वर आप संभाल பரலோகத்தின் लीजिएगा. தேவன் எங்களுடைய ஆராதனையை நோக்கி எங்களை ஆசீர்வதிங்க. स्वर्गीय परमेश्वर हमारे आराधना की ओर देखकर हमें आशीर्वाद कीजिए. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதா. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमीन. நாம் எல்லாரும் நமக்கு தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போலவே நான் விடவே மாட்டேன். இந்த காலையில ஜெபத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், அன்னாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், அன்னாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், கர்மேல் பர்வதத்தில் இந்திடுவேன், அக்கினி இறங்குவதை ஜெபித்திடுவேன், கர்மேல் பர்வதத்தில் இந்திடுவேன்,
எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யெகோவா ஈரே, யாவும் எனக்காய் முடித்தீரே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் கர்த்தருடைய சமூகத்தில் வையுங்கள். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். அவருடைய பேர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யாவும் எமக்காய் முடித்தீரே. லோக ஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஆபிரகாமுக்காய் தெய்வ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோராட்டை போல். ஆபிரகாமுக்காய் தெய்வ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோராட்டை போல். தாயினிடத்தில் யார் செய்ய தோன்றும் கற்பரனே யாவும் கருதி வைத்து. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யாவும் எமக்காய் முடித்தீரே. லோக ஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, கனகமீதிலே என்னை பின்தொடர்ந்தே ஞானக்கண் மலையாய் தாகங்கள் தீர்ப்பாரே. கனகமீதிலே என்னை பின்தொடர்ந்தே ஞானக்கண் மலையாய் தாகங்கள் தீர்ப்பாரே. மனமன்னாவாமும் மாறிட வார்த்தையால் மாற்றுகிறேன் மண்ணில் சாயல் என்னில். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யாவும் எமக்காய் முடித்தீரே. லோக ஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தனரே.
கருணை செய்தி ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே அந்த நாள் வரையும் எந்தனை காப்பீரே என்னையே உமக்காய் சொந்தமும் அழைத்தேன் அந்த நாள் வரையும் எந்தனை காப்பீரே என்னையே உமக்காய் சொந்தமும் அழைத்தேன் சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினால் இருப்பேன் ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவும் எமக்காய் முடித்தீரே லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் எழுந்ததே தேடி மீட்டிடுமே ஒரு பழைய பாடல் தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள் அருமையான பாடல் ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறினான் மங்கும் திரைகள் எல்லாம் அலையுதே மனது ரோகிடுமே மங்கும் திரைகள் எல்லாம் அலையுதே மனது ரோகிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே சிநேகம் உலகினிலே தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே சிநேகம் உலகினிலே செலுத்தினார் ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடும் ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடும் என் இயேசுவே தேடி மீட்டிடுமே கள்ளம் கவட வேளையாட்கள் கால்கள் அலைந்திடுதே கள்ளம் கபட வேளையாட்கள் கால்கள் அலைந்திடுதே எடுத்திட நித்திய சுவிசேஷ நன்மைக்கு தான் நிதமும் தூஷணம் நித்திய சுவிசேஷ நன்மைக்கு தான் நிதமும் தூஷணம் என் இயேசுவே தேடி மீட்டிடுமே அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கல
பிசாசை காலின் கீழ் மிதித்து கர்த்தர் கடிந்து கொள்வீர். பிசாசை காலின் கீழ் மிதித்து என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. நல் விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே. நல் விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே. எப்படியும் உந்தன் மனவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைத்து உந்தன் மனவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைத்து. பாவத்தில் விழுந்து தேவ கிருபை பலம் இழந்ததே தேடி மீட்டிடுமோ. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலம் இழந்ததே தேடி மீட்டிடுமோ. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. சங்கீதம் 54 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 54 के भजन संगीता को हम सभी बदल बदल पढ़ेंगे. தேவனே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். हे परमेश्वर मेरी प्रार्थना सुन ले, मेरे मुंह के वचनों की ओर कान लगा. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்கள் முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். देखो परमेश्वर मेरा सहायक है, प्रभु मेरे प्राण के संभालने वालों के संग है. அவர் என் சத்துருக்களுக்கு தீமையை தீமைக்கு தீமை சரி கட்டுவார். உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். मैं तुझे स्वच्छ बलि चढ़ाऊंगा. हे यहोवा, मैं तेरे नाम का धन्यवाद करूंगा क्योंकि यह उत्तम है. சேர்ந்து வாசிப்போம். क्योंकि तूने मुझे எல்லா सब दुखों நெருக்கத்தையும் से நீக்கி छुड़ाया है என்னை और मैं விடுவித்தார். अपने शत्रुओं என் पर கண் दृष्टि करके சத்துருக்களின் संतुष्ट हुआ நீதி हूं. சரி கட்டுதலை கண்டது. हालेलुया. சங்கீதக்காரனுடைய அருமையான சங்கீதத்தை நாம் வாசித்தோம். हमने भजन संगीता के इस भजन को, दाऊद के भजन को हमने देखा, पढ़ा. ஒரு பிரச்சனையின் மத்தியிலே அவன் இருந்தான். वो एक संघर्ष के बीच में था. அவன் தன்னிடத்திலே இருக்கிறான் என்று அவனுக்கு விரோதிகள் சவுலிடத்திலே போய் உளவு சொன்னார். और वो मेरे पास है करके उसके सारे विरोधी और साउल को जाकर कहा. தாவீது ஜெபிக்கிறான். लेकिन दाऊद प्रार्थना करता है. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने उसके प्रार्थना को सुना. ஆகையால் அவன் சொல்கிறான், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். इसलिए वो कहते हैं कि वे मेरे सारे दुखों में से मुझे छुड़ाया. வார்த்தையை கேட்கிற உங்களுடைய நெருக்கத்தையும் ஆண்டவர் நீக்குவார். ये वचनों को सुनने वाले आपके दुखों को भी परमेश्वर छुड़ाएंगे. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்க? आपके जीवन में आप कौन से संघर्ष के बीच, காலையில உங்களுக்குள்ளா இருக்கிறது? कौन से समस्याओं के बीच आप गुजर रहे हो, ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்க. परमेश्वर के सम्मुख में रखिएगा. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். दाऊद का परमेश्वर हमारा परमेश्वर. நல்ல தீர்மானம் எடுங்க. एक अच्छा योजना लीजिए. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். संतुष्ट के साथ, खुशियों के साथ मैं உம்முடைய आपको நாமத்தை நான் துதிப்பேன். मैं आपके नाम का धन्यवाद करूंगा. அப்படி ஒரு தீர்மானத்தை தாவீது எடுக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து அவனை விடுதலையாக்கினார். आज वही आप भी लेंगे तो परमेश्वर आप दाऊद की तरह आपको भी सभी दुखों से छुड़ाएंगे. கர்த்தரை துதியுங்கள். ये सुबह के समय पर परमेश्वर கர்த்தரை से கனப்படுத்துங்கள். स्तुति कीजिए, उनका आदर எல்லா कीजिए. நெருக்கத்தையும் கர்த்தர் நீக்கி உங்களை விடுதலையாக்குவார். आपके सारे दुखों से आपको छुड़ाकर आपको परमेश्वर உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற छुटकारा மக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். देंगे. आपके विरुद्ध खड़े होने वाले लोगों के बीच में परमेश्वर आपको उत्तम स्थान देंगे. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். हम सभी परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना करेंगे. நாம் எல்லாரும் ஜெபத்தோடு கூட நிற்போம். हम
हम सभी प्रार्थना के साथ गीत गाएंगे। தாவீது ஒரு போராடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஒருவேளை நீங்களும் அவனை போல போராடுகிறவர்களாய் பல காரியங்களில போராடி போராடி ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் காலையில உங்களை பார்த்து சொன்னார், போராடும் என் நெஞ்சமே உனக்கு நான் புகலிடமாக இருக்கிறேன். நீ அதை மறந்துட்டியா? மனம் பதற வேண்டாம், என்னிடத்தில் வாயிரு கர்த்தர் சொன்னார். நாம் எல்லாரும் வாய்த்திருந்து இந்த பாட்டு பாடுவோம். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லி. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. நன்றி நன்றி கண்ணீரெல்லாம் துடைக்கிறவரே, எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிற ஆற்றல் நிறைந்த எங்கள் அருமை தகப்பனே, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் அமே யார்தான் மாற்ற முடியும்? எனக்கு முன் குறித்த எதையுமே, எனக்கு முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையாக.
போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே. நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும் ராஜா. ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவர். நீர் எத்தனை நல்லவர் ஐயா, நீர் எத்தனை நல்ல தேவன். எங்களுக்கு வந்த எத்தனை வியாதியில, எத்தனை பலவீனங்களிலே, எத்தனை துக்கங்களிலே, கவலையிலே எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை இந்த காலையில துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. Praise the Lord. Amen. நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்மை ஒருமுறை கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். परमेश्वर के वचन सुनने से पहले हम एक और बार परमेश्वर के सम्मुख में अपने आप को नम्र कर कर हम प्रार्थना करेंगे। அவர் போதுமானவர். वो हमारे लिए काफी है, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். वो हमारे लिए सब कुछ करने वाले கவலையும் परमेश्वर है। பாரங்களும் போராட்டங்களின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறது. वो कितने बोझ और दुख और परमेश्वर के संघर्ष के बीच में रहने वाले बच्चों को देखने இந்த वाले। காலையில ஆண்டவரே, ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். परमेश्वर इस आराधना में भाग लेने वाले हर एक बच्चों को आपके सम्मुख में रखते हैं। கடமையின் ஆராதனையா இல்லாம ஒரு உணர்வின் பூர்வமான ஒரு ஆராதனையா உண்மையோடு கூட ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. परमेश्वर केवल कर्तव्य के लिए आराधना न करते हुए सच्चाई के साथ परमेश्वर बहुत ही ध्यान से आराधना करने के लिए परमेश्वर எங்களோட बदलेगा। நீங்க பேசுங்க. इस सुबह के समय पर हमारे साथ கேட்கிற आप बात உள்ளங்களோட कीजिए। ஆவியானவர் இடைப்படுங்க. सुनने वाले मनों के साथ आत्मा जी आप बात कीजिएगा। ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் தங்களுடைய திருமண நாளையும் நினைவு கூறுகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய சமூகம் அவர்களுக்கு முன் செல்லட்டும். परमेश्वर इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह, जो भी अपना जन्मदिन मना रहे हैं, उन बच्चों को आप आशीर्वाद कीजिए, उनका जीवन को आशीर्वाद कीजिए। इस पूरे साल पर परमेश्वर का सम्मुख उनके साथ रहना है। கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோட பேசுங்க. आपके हाथों में हम अपने आप को अर्पण करते हैं। परमेश्वर हमारे साथ बात பரத்திலிருந்து कीजिए। எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னா கடந்து வரட்டும். स्वर्ग से परमेश्वर हमारी जरूरतों के आत्मा का मन्ना हमें दीजिएगा। ஆவி ஆண்டவரை கேட்கிற உள்ளங்களோட ஆவியான இடைப்படுங்க. सुनने वाले दिलों के साथ आत्मा जी आप बात மகிமை कीजिएगा। கனம் துதி உமக்கே செலுத்துகிறேன். सारे महिमा स्तुति आदर आप ही को देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। இந்த காலையில நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலே इस सुबह के समय पर हम उद्धार पाने की शुरुआत के समय पर உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜீவிதத்திலே நீங்கள் அனுபவித்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் காரியங்களை இந்த காலையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். आप
आपके जीवन में आपने अनुभव किया, वो महसूस किया, वो आशीर्वादों के बारे में आपके साथ में बात करना चाहता हूँ। ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். उद्धार पाए हुए शुरुआत का समय वो एक विशेष का समय அந்த होता है। நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்தது என்பதை வேத வசனத்தின் வாயிலாக உங்களுக்கு நினைப்பூட்ட உங்களுக்கு நான் விரும்புகிறேன். और उन दिनों में आपके जीवन में क्या क्या आशीर्वाद होता है वो वचनों के साथ मैं आपको याद दिलाना चाहता हूँ। எபிரேயர் 3ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 3रा अध्याय 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3रा अध्याय 14 वचन हम ले लेंगे। அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்றார். प्रेरित पौलुस जब इब्रानियों को लिखते हैं तब ये कहते हैं, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்று சொல்றார். शुरुआत का जो विश्वास है वैसे कहते हैं। நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் என்று இந்த வசனம் நமக்கு இப்படி சொல்கிறது. यदि हम अपने प्रथम भरोसे पर अंत तक दृढ़ता से स्थिर रहे करके ये वचन कहता है। நான் ஆரம்பத்திலே இந்த வார்த்தை தான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய ஒரு தலைப்பாகும். प्रथम नामक ये विषय ही मेरा संदेश का एक विषय है। ஆரம்ப நாட்கள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், शुरुआत का समय, प्रथम उद्धार पाते खाने का கிறிஸ்துவை शुरुआत, அறிந்து கொண்ட நாட்கள், जब आपने मसीहों को आपने समझ कर ले लिया, ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாட்கள், यीशु के लहू से आप उद्धार पाए हुए समय, ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு நாட்களை விசேஷித்துக் கொள்கிறார்கள். हर एक मनुष्य अपना अपना दिन को एक दिन को विशेष करके लेता அது है। அவருடைய பிறந்த நாளாக இருக்கலாம், वो उनका जन्मदिन हो அது सकता है, அவருடைய திருமண நாளாக वो இருக்கலாம், उनका शादी का सालगिरह हो அது सकता அவருடைய है, வாழ்க்கையில தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஸ்தோத்திரம் குழந்தைகளுடைய பிறந்த தினமாக காணப்படலாம், वो उनके दिनों का उनके समय में उनके बच्चों का जन्मदिन हो सकता है। உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வறுமைகள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாளாக இருக்கலாம். आपके दुख संघर्ष दूर कर परमेश्वर आपको उत्तम स्थान देने वाला दिन हो இழந்ததை सकता है। நீங்கள் பெற்றுக்கொண்ட நாளாக இருக்கலாம். जो आपने खोया था वो पाया हुआ समय हो இப்படி सकता है। अनेक நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவிதமாக வந்திருக்கலாம், அதை நீங்கள் கண்டிருக்கலாம், அது உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். ऐसे अनेक सारे दिवस आपके जीवन में आए होंगे, वो चले भी गए होंगे। ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்ட நாட்கள், மனம் திரும்பின நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவிதமாய் ஒரு முறை நீங்கள் யோசிக்கும்படியாக உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். लेकिन उन सभी में से आपने उद्धार पाया हुआ आपका समय, वो दिन, और आपने मन फिराया वो दिन को आपको स्मरण कराना चाहता हूं। அந்த நாட்கள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். वो दिन, वो जो समय है वो एक विशेष का दिन है। அதைத்தான் ஒரு பாடல் இப்படி இருக்கிறது, இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள். इसीलिए ऐसा एक गीत भी है कि वो एक खुशियों का समय है, खुशियों का समय, मेरे पापों को धुला हुआ वो समय। என்னை மீட்டெடுத்த ஒரு நாள், அந்த நாள் இன்ப நாள் என்று ஒரு பாடகர் விதமாய் பாடுகிறார். मैंने उद्धार पाया हुआ वो दिन, वो खुशियों का दिन है करके एक गीतकार गायक गाता है। நாட்களை உங்களால் மறந்திருக்கிறீர்களோ தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் மறந்தது கிடையாது. वो उद्धार पाए हुआ समय अगर आप भूल गए मुझे नहीं पता, लेकिन मैंने नहीं कभी ஒரு ராத்திரியிலே அமிதமாய் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை சந்தித்த ஒரு கூட்டத்திலே சந்தித்த அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. एक रात के समय पर परमेश्वर मुझसे मिले वो दिन को मैं नहीं भूल सकता हूँ। அந்த நாட்கள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். அதற்கு பின்பாக ஞானஸ்நானம், அபிஷேகம், அமிதமாய் ஜெபம், உபவாசம், இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நான் யோசித்திராத அநேக ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நாட்கள். और उसके बाद बपतिस्मा, अभिषेक, प्रार्थना, उपवास, ऐसे कई सारे विशेष वरदान मुझे दिया परमेश्वर, वो नहीं भूल உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆரம்ப நாட்களை ஒருமுறை நீங்கள் யோசிக்கும்படியாக உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். आपके जीवन में वो शुरुआत का उस समय को आप एक और बार याद करने के लिए मैं आपसे पूछता हूं। கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய அந்த ஆரம்ப நாட்கள் ஒரு அவிதமான ஒரு விசேஷித்த ஒரு நாள்.
मसीह के जीवन के वो आरंभ का वो दिन वो एक विशेष दिन है। அந்த ஆரம்ப தினத்தை இந்த காலையிலே நீங்கள் யோசிக்க வேண்டும். அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றெடுத்தீர்கள். वो प्रथम दिन को आप सभी स्मरण करना है, उसके वजह से आपने क्या क्या आत्मिक वरदान पाया है वो सब आपको அந்த स्मरण சந்தோஷம், அந்த ஜெபம், அந்த உபவாசம், அந்த அவிதமான தேவனை தேடுகிறது, தேவன் மேல் இருக்கிற வைராக்கியம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். वो अभिषेक, वो प्रार्थना, वो उपवास, परमेश्वर को ढूंढना, वो सब आज इस जीवन में है क्या आपको स्मरण कराने के लिए मैं याद कराता हूं। உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டிருக்கலாம். उसके बाद आपने कितने सारे आशीर्वादों को आपके जीवन में पाया, உங்களை விட்டு கடந்து போய் இருக்கலாம். कितने भलाइयां आपके छोड़कर गए होंगे। அந்த ஃபர்ஸ்ட் உங்களை சந்தித்த அந்த நாள், அந்த ஆரம்ப தினம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள், கர்த்தர் உங்களை மீட்டெடுத்த அந்த நாட்கள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். लेकिन वो आरंभ, आपने उद्धार पाया हुआ वो दिन, परमेश्वर ने आपको छुड़ाया वो दिन, वो विशेष दिन है। அந்த நாட்களில் இருந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இருக்கிறதா? वो दिनों में जो आशीर्वाद आपके जीवन में था क्या वो आज भी है? எதை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, எதை நீங்கள் இழந்து போய் இருக்கிறீங்க? क्या आपने पाया है, क्या आपने खोया ஒரு है? 7 காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியாது இந்த காலையில நான் பிரசங்கிக்கிறேன். एक 7 कार्यों को आपके साथ बात करने के लिए मैं आज संदेश देने आया हूँ। முதலாவதாக ஆதியிலே இருந்ததான அன்பு. पहला तो प्रथम जो प्रेम आपके पास था। வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். और प्रकाशित वाक्य का पुस्तक 2 अध्याय 4 वचन हम सभी வெளிப்படுத்தின लेंगे। விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. और पर मुझे तेरे विरुद्ध यह कहना है कि तू अपना पहला सा प्रेम छोड़ दिया है। நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. तूने अपना पहला सा प्रेम छोड़ दिया है करके मुझे तेरे विरुद्ध यह कहना है। முதல் சபையை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதனுடைய குறைகளை இங்கே சுட்டி காண்பிக்கிறார். प्रथम प्राचीन काल के कलीसिया को देखकर परमेश्वर यहाँ पर कहते हैं कि तूने अपना पहला प्रेम छोड़ दिया है। சபையே உன்னுடைய ஆதியிலே இருந்த அந்த அன்பு இப்ப இல்லை என்று ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். एफिसियों के कलीसिया तेरा पहला प्यार जो था पहला था वो आज नहीं है करके परमेश्वर यहाँ पर दिखाते हैं। வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 7 சபைகளை குறித்து ஆவியானவர் பேசும் பொழுது 7 சபையினுடைய குறைகளை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். और प्रकाशित वाक्य 2 अध्याय 3 अध्याय को पढ़ के देखिए, जो जहाँ पर 7 कलीसियाओं के बारे में, उनके कमियों के बारे में ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமான குறைபாடுகளோடு கூட காணப்பட்டது. हर एक कलीसिया हर एक कमियों के साथ दिखाई दे रहा था। அவர்கள் எல்லாரும், அந்த சபையார் எல்லாரும் ஸ்தோத்திரம், அவர்கள் செய்த தவறுகளை ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். उन सारे कलीसियों के सारी गलतियों को परमेश्वर वहाँ पर आत्मा जी वहाँ पर दिखाते हैं। எபேசு சபை எப்படி இருந்தது? लेकिन एफिसियों का कलीसिया कैसा था? செய்யாமல் விட்டுவிட்ட ஒரு குறையை, ஒரு தவறை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். जो नहीं किया हुआ एक गलती को परमेश्वर वहाँ पर दिखाते हैं उन्हें। நீ செய்யாமல் அது விட்டுவிட்டாய். तूने नहीं किया और वो छोड़ दिया। என்னது? அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஆதியிலே இருந்ததான அந்த அன்பு, वो पहला सा प्रेम जो पहला प्रथम था तेरे इसमें। ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. पहला सा प्रेम तूने छोड़ दिया, इसीलिए मैं तुझे विरुद्ध ये कहना चाहता நீ हूँ। ஒன்றை விட்டுவிட்டாய். तूने वो छोड़ दिया है। என் மேலே அந்த ஆதியிலே உனக்கு எவ்வளவு அன்பு இருந்தது, எவ்வளவு சிநேகம் இருந்தது. मुझ पर कितना प्रेम, पहला प्रेम तेरे ऊपर था। இப்பொழுது அந்த சிநேகம் எங்கே இருக்கிறது என்று ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சபையை பார்த்து கேட்கிறார். लेकिन अब वो तेरा प्यार कहाँ गया करके परमेश्वर उस कलीसिया को देखकर पूछते हैं। கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ன என்றால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு. मसीह के जीवन में बहुत ही मुख्यत्व क्या है? परमेश्वर ने हमारे ऊपर रखा प्रेम। அந்த அன்பின் தேவன் மேல் நாமும் அன்பு வைத்தோம். उसी प्रेमी परमेश्वर के ऊपर हम भी प्रेम रखना है। இந்த இருவருடைய அன்புதான் அவிதமாய் கிறிஸ்துவ வாழ்க்கையில இணைந்து நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. वही प्रेम जो है हमारे मसीह के जीवन में हम दोनों के
बीच में हम आगे அந்த भी बढ़ता அன்பு रहता है। கூட வேண்டுமே ஒழிய அந்த அன்பு குறைய கூடாது. वो प्रेम बढ़ना ही चाहिए, कभी भी घटना नहीं 1 चाहिए। கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று இங்கே சுட்டி காண்பிக்கிறார். और पहला कोरिन्थियों और दूसरा अध्याय में वहां पर प्रेरित पौलुस कहते हैं कि अगर प्रेम नहीं है तो कुछ भी नहीं है करके वहां पर दिखाते हैं। போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இது எல்லாவற்றையும் சகிக்க எது நமக்கு பலன் கொடுக்கிறது? தேவனுடைய அன்பு. संघर्ष आ सकते हैं, दुख आ सकते हैं, बोझ आ सकते हैं, ये सभी को सहने के लिए क्या हमें बल देता है? परमेश्वर का प्रेम। அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு நேசம் அந்த ரட்சகராய் இருக்கிற கிறிஸ்துவின் மேல் நமக்குள்ளாய் கடந்து வந்த நேரம். वो पहला प्रेम जो उद्धार पाए हुए समय जो मसीहों के ऊपर हम रखते हैं, वो पहला प्रेम जो है। நான் சொல்வது அநேகருக்கு அது விளங்காமல் இருக்கலாம். मैं जो कहता हूँ अनेक लोग समझ नहीं पाएंगे। சும்மா கை தூக்குவதனாலே ரட்சிக்கப்பட்டோம் என்றல்ல. हाथ उठाने से आप उद्धार पाए ऐसा அவர்களுக்கு नहीं நான் है। சொல்லுவதை விளங்கிக் கொள்ள முடியாது. आप जो मैं कह रहा हूँ आप समझ नहीं ஆனால் पाओगे। உண்மையான ஒரு ரட்சிப்பை, உண்மையான ஒரு மீட்டெடுப்பை ஒரு மனுஷன் சரியாக விளங்கி இருந்தான் என்றால் அந்த நாட்களிலே அந்த தேவ அன்பு அவனுடைய ஜீவிதத்திலே நிறைந்து காணப்படும். लेकिन अगर सच में वो उद्धार पाया होगा तो वो प्रेम, पहला प्रेम को वो जरूर अनुभव करता होगा। அப்போஸ்தலனாகிய பவுலை கவனித்து பாருங்கள். प्रेरित पौलुस को आप ध्यान दीजिएगा। ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ரட்சித்தார். परमेश्वर ने उसे उद्धार दिया। அவனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம், उसके जीवन में कितने எவ்வளவு संघर्ष, பிரச்சனைகள் வந்தது. कितने समस्याएं आ चुके थे। 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. 2 कोरिन्थियर 5:14 में कहते हैं कि मसीहा का प्रेम जो है मुझे विवश कर देता है। கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. मसीहा का प्रेम मुझे विवश कर देता है। பிரச்சனை வரவில்லை என்றல்ல, मुझको परेशानियां आया ऐसा नहीं है। போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கஷ்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. उसके जीवन में अनेक संघर्ष, दुख, आंसू, बहुत सारा कुछ आ चुका था। இயேசுவுக்காக 190 அடிக்கு அதிகமாக இயேசுவுக்காக அவன் பட்ட ஒரு பரிசுத்தவான். 190 मार इतना सारा उसने खाया। वो एक ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 38ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். रोमियो 8:35 से 38 तक आप पढ़ेंगे तो मसीह के प्रेम से मुझे कौन अलग कर सकता है करके वो कहते हैं। பசி, பட்டினி, நிர்வாணம், அவிதமாய் சேதங்கள், பல பிரச்சனைகளை அவன் சொல்கிறான். இவைகள் ஒன்றும் என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். और वो उपद्रव या अकाल, नंगाई, जोखिम जो कुछ भी है, ये सभी कुछ मसीह के प्रेम से मुझे अलग नहीं कर सकता है करके वो निश्चय कर देता है। ஏன் அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது? क्यों? क्योंकि वो पहला प्रेम उसको, उसके शुरुआत का प्रेम उसके जीवन में दिखाई। நாம் பாடினது நீங்க கேட்டீங்க, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் இழந்தே என்று நாம் பாடல் கேட்டோம். இன்னைக்கு சபை ஆதியில இருந்த அந்த லவ் இன்னைக்கு இல்லை. मैंने गीत गाया, वो आपने सुना, पहला प्रेम जो है हमने खो दिया है, वो आज कलीसिया में भी नहीं दिखाई दे रहा ஆதி है। அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? वो पहला प्रेम हमारे जीवन में है நீங்கள் क्या? ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தர் அல்லவா உங்களை தேடி கடந்து வந்தார். आप उद्धार पाए हुए समय परमेश्वर ही है जो आपको ढूंढ कर आए हैं। இந்த ரட்சிப்பையும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். वो उद्धार और वो भाग्य को पाने के लिए हमें कोई योग्यता नहीं है, அன்பல்லவா நம்மை தேடி வந்தது. लेकिन परमेश्वर का प्रेम ही जो हमें ढूंढ कर आया அந்த है। அன்பினாலே அன்றைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கும் நாம் நிறைந்திருக்கிறோம். वही प्रेम के साथ परमेश्वर के बच्चे क्या आज भी हम भर चुके हैं, भरे हुए हैं। அன்பு வெளியேற பெற்ற அன்பு, परमेश्वर का प्रेम जो है वो बहुमूल्य है। நாம் ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தர் நம்மை அவிதமாய் அழைத்து நம்முடைய கரம் பிடித்து, ஒரு மணவாளன் மணவாட்டியை கரம் பிடிப்பது போல நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்தார். मसीहा ने हमारे शुरुआत के समय जब हम उद्धार पाए, जैसे एक दूल्हा अपने दुल्हन का हाथ पकड़ता है, उसी तरह परमेश्वर ने हमारा हाथ को पकड़ा। 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே
வலது அவ்விதமாய் ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாள் என்று சொல்றார். எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்களை அழைத்த நாள், அந்த ரட்சிப்பினால். அப்பொழுது மணவாளனாகிய இயேசு கைப்பிடிக்கிறார். और यिर्मयाह का पुस्तक 31-32 में हम पढ़ते हैं कि मिस्र देश से मुझे हाथ पकड़कर उन्होंने निकाल लाया वो दिन, जो दुल्हा एक दुल्हन को पकड़कर मसीहा हमें हाथ पकड़कर लेकर आते हैं। वो हाथ पकड़कर क्या कहते हैं? ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்திலே, வலது கை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். और एसाया 41-13 में वो कहते हैं कि वो हमारे दाहिने हाथ पकड़कर कहूंगा, मत डर, क्योंकि मैं तेरा सहायता करूंगा, பயப்படாதே, मैं तेरे साथ हूं, तू डरना मत. ஓ தேவன் நம்மை கரம் பிடித்தல்லவா நம்மை நடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த தேவனுடைய அந்த ஆதி அன்பிலே நாம் அமிதமாய் ஸ்தோத்திரம் காணப்படும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய கரம் பிடித்து, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னை ரட்சித்தேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். और पहला प्रेम जो है, जो हमने उद्धार पाया था, परमेश्वर ने हमारे हाथ पकड़कर उन्होंने कहा, डर मत, क्योंकि मैं तेरे साथ हूँ, मैं तुझे नहीं छोड़ूंगा. அந்த அன்பு இந்த காலையில உங்களிடத்தில் இருக்கிறது. वही प्रेम आज आपके जीवन में है क्या? அன்பு, அந்த அன்பு சோதிக்கப்பட்டால் உண்மையாகவே அந்த அன்பிலே நீங்கள் அவிதமாய் ஜெயித்திருப்பீர்களா? अगर उस प्रेम का परीक्षा लिया जाए तो क्या वो उस प्रेम में आप जीतोगे? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 8 வசனத்திலே, அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே இப்படி நான் எழுதினேன் என்று பவுல் சொல்றார். और 2 कोरिन्थियों 8 में हम पढ़ते हैं कि प्रेम की सच्चाई को परखने के लिए मैं कहता हूँ, உன்னுடைய அன்பு சோதிக்கப்பட வேண்டும். हमारे प्रेम को परखना है, परीक्षा இன்றைக்கு இந்த लेना है. காலையிலே அந்த அன்பு உனக்குள்ள இருக்கிறதா நீ சோதித்து பார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है, क्या वो प्रेम आज भी तेरे जीवन में है, तू परख के அவர் देखना. ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நமது நிமித்தமாய் தரித்திரனாய் இந்த பூமிக்கு வந்தாரே. वो एक धनवान थे, लेकिन हमारे लिए वो गरीब बन गए थे. ஓ அந்த தேவனுடைய அன்பு எத்தனை வெளியேறப்பட்டது. वही परमेश्वर का प्रेम कितना बहुमूल्य है. நாம் செய்த தவறுகளையும் பாவங்களையும் குடும்பத்தார் கூட நம்ம வீட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது. हमने किया हुआ पाप और अपराधों के वजह से हमारे परिवार भी हमें स्वीकार नहीं कर ஓ सके, தேவன் அல்லவா நம்மை ஏற்றுக்கொண்டார். लेकिन परमेश्वर ने ही हमें स्वीकार அவருடைய किया. அன்பு நம்மேல் இருந்ததினாலே उनका प्रेम जो हमारे ऊपर था. அமெரிக்கா தேசத்திலே ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு நாஸ்திகனுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. अमेरिका देश में एक परमेश्वर के दास के साथ और एक साधारण जो परमेश्वर नहीं है ஒரு कहता பெரிய है, ஹால்ல வைத்து அந்த அவிதமாய் ஸ்தோத்திரம் 2 பேருக்கும் ஆர்குமெண்ட். அவன் நாஸ்திகன், தேவன் இல்லை என்று அவன் அவிதமாய் சொல்ல வேண்டும், இவர் தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். उन दोनों मनुष्यों के बीच में एक विवाद ठहरा था, जहाँ पर एक कहना चाहिए कि एक परमेश्वर देवता परमेश्वर है, दूसरा कहना चाहिए कि परमेश्वर नहीं है. 2.5 மணி நேரம் வாக்குவாதம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2.5 घंटा वो विवाद चल रहा था. 2 பேருக்கும் சரிக்கு சரியாய் வார்த்தைகளை அவிதமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். और वे दोनों लोग एक दूसरे को बराबर से विवाद कर रहे थे. அந்த அவிதமாய் யார் ஜெயித்தது யார் தோல்வி பெற்றது என்று சொல்ல முடியாதபடியே அந்த விவாதம் முடிந்தது. और किसने जीता कौन हारा करके ऐसे नहीं कहा हुआ, ऐसा विवाद खत्म हो गया था. இந்த நாஸ்திகன் ரொம்ப மகிழ்ச்சியாக வெளியே வருகிறார். ये नास्तिक मनुष्य बहुत खुशी से बाहर निकल रहा है. எவ்வளோ காரியங்கள் எல்லாம் சொன்னா, நான் அவன் வாய் அடைத்து விட்டேன். उसने कितने सारे कार्यों को कहा, लेकिन मैंने उसके मुंह को बंद कर दिया. உலகத்திலே கடவுளாவது ஒன்றாவது ஒன்றுமே இல்லை. उसने कहा कि इस देश में परमेश्वर है, எல்லாம் कोई कुछ தன்னால் भी नहीं है. உண்டானது என்று மகிழ்ச்சியாக தன் ரோட்டிலே சிரித்து கொண்டு தன் கையில் வைத்திருக்கிற அருமையான வெளியேறப்பட்ட அந்த தடி, அந்த ஊன்றுகோல், அந்த வாக்கிங் ஸ்டிக் பிடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டு அப்படி போறார். और इस देश में वो सब कुछ पृथ्वी ऐसे ही बन गया करके वो खुशी से कहकर अपने छड़ी को हिलाते हुए वो खुशी से जा रहा था रास्ते में. மனுஷன் அவிதமா பைபிள் எல்லாம் உருட்டி சொன்னார், ஆனால் எனக்கும் அங்க நிக்க முடியல என்று அவனால் சிரித்து கொண்டு ஸ்தோத்திரம் தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக் அப்படியே ஆட்டிக்கொண்டே போகும் பொழுது அது கை நழுவி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய சாக்கடையில விழுந்து விட்டது.
और कितना खुशियों से जब जा रहा था, तो तब वो अपने छड़ी को हिलाते हुए जाते समय वो छड़ी एक बाजू के कीचड़ में गिर गया था। ஐயோ, அது ரொம்ப காஸ்ட்லியானது வாக்கிங் ஸ்டிக். वो बहुत महंगाई का वो அது கையில வைத்திருந்தாலே அதனுடைய அது மற்றவர்கள் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பொருள் நிறைந்தது விலையேறப்பெற்றது. उसे हाथ में रखेंगे तो दूसरे लोग पूछेंगे, उतना महंगा और बहुमूल्य वो छड़ी கீழே விழுந்து விட்டது. அதை எடுக்க அவரால் முடியவில்லை. இவரோ ஒரு பெரிய கனவான், ஒரு பெரிய பணக்காரன். அதிலிருந்து கீழே குனிந்து எப்படி எடுப்பது, சாக்கடைக்குள்ளாக போய் விழுந்து விட்டது, எப்படி எடுப்பது என்று அப்படியே திகைத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு பெண் அங்கே அப்படி வழியாக வந்தார். वो कीचड़ से उसे कैसे उठाना पता नहीं, क्योंकि वो एक अमीर व्यक्ति था। उसे वहां पर झुककर कैसे निकालना, तब उस रास्ते से एक औरत गुजर रही थी। இனி அங்கே நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். तब उस स्त्री ने पूछा कि क्यों आप इधर खड़े हो? அம்மா, என்னுடைய வாக்கிங் ஸ்டிக் ரொம்ப காஸ்ட்லியானது, அது கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்கு என்னால முடியல, கஷ்டமா இருக்குது, அதனால நான் என்ன செய்வதுன்னு தெரியல, நான் விட்டு நான் போகலாம் என்று புறப்படுகிறேன் என்று சொன்னார். तब उन्होंने कहा कि वहाँ पर मेरा छड़ी गिर गया है, पता नहीं मुझे क्या करना है, मैं नहीं समझ पा रहा हूँ, इसलिए मैं उसे छोड़ के जाने वाला हूँ। அப்பொழுது அவள் சொன்னாள், கொஞ்சம் பொறுங்க, நான் எடுத்து தர்றேன். तब उस स्त्री ने कहा कि थोड़ा समय रुकिएगा, मैं उसे निकाल के देती हूँ। அவள் நன்றாக டீக்கா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாள். அவளை பார்த்தால் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவளை போல காணப்படுகிறது. और वो स्त्री को देखेंगे तो वो भी धनवान व्यक्ति स्त्री लग रही थी। ஒரு சாதாரணமான ஒரு ஏழை பெண்ணை போல இல்லை. वो गरीब स्त्री नहीं लग रही थी। அவள் நான் எடுத்து தரேன்னு சொன்ன உடனே இவருக்கு ஸ்டாக் ஆயிருச்சு. அப்படியே நின்று பார்த்தோம் எப்படி எடுக்கிறாள் என்று பார்ப்போம் என்று. तो उसने कहा कि मैं निकाल के देती हूँ करके, वो भी बहुत आश्चर्य हो गए कि कैसे निकाल के देगी। கையை விட்டு பார்த்தால் ஆழமா இருக்கிறது. उसने हाथ डालकर देखा था, वो बहुत गहरा गया, अंदर जा चुका था। அங்கே ஸ்டெப்லாம் இருந்தது. அந்த படியில கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அவிதமாய் கீழே மூழ்கி அந்த ஸ்டிக் எடுத்து அவர் கையில கொடுத்தார். तो वहाँ पर सीढ़ियाँ थी, उस सीढ़ियों के नीचे उतरकर वहाँ पर झुककर उसने उस छड़ी को निकाल लिया। அவளுடைய அருமையான உடையெல்லாம் அப்படியே சாக்கடையா இருக்கிறது. उसका अच्छा सा पोशाक सब कीचड़ से भर गया था। அவளை பார்க்கும் பொழுது இவருக்கே ஒரு ஆச்சரியம். उसे देखते ही इनको खुद को आश्चर्य हो गए। ஸ்டிக் எடுப்பதற்கு இவளுடைய காஸ்ட்லி Dress எல்லாம் இவ்வளவு அழுக்காகி விட்டது. விசேஷமாய் அவள் அதை கூட ஒரு நாற்றம் எடுத்தது என்று கூட நினைக்காமல் எவ்வளவு மகிழ்ச்சியாக இதை கொடுக்கிறாள் என்று அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லும் பொழுதற்கு முன்பாக எப்படிமா இதெல்லாம் இப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். तब उसे वो वो छड़ी निकालते वो कितनी खुशी से निकाल रही है, उसको वो गंध भी उसे बड़ा नहीं लगा करके उसे पूछा कि कैसे इतने खुशी से आपने मुझे ये छड़ी दिया। तब उसे पूछा गया कि कितने खुशी से इसे छड़ी मुझे आपने कैसे दिया। तब उसने ये गवाही उनसे कहा, நான் ஒரு நாளிலே துன்மார்க்க ஸ்திரியாய் இருந்தேன். मैं एक दिन में एक समय पर एक अपराधी स्त्री थी। ஓ, நான் நல்லவள் அல்ல. मैं एक दुष्ट स्त्री थी, मैं अच्छी नहीं थी। குடிகாரியாய் இஷ்டம் போல என் வாழ்க்கை நான் ஓடிக்கொண்டிருந்தேன். मैं शराबी थी, मेरे जीवन जैसे जा रहा था वैसे चल रही थी। குடும்பத்தார் எல்லாரும் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் என்னை புறக்கணித்து தள்ளிவிட்டார். मेरे परिवार पूरे मेरे पापों के वजह से मुझे ठुकरा दिया था। ஒரு நாள் பக்கத்திலே நடக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். एक दिन बाजू में चलने वाले एक मसीहा के कलीसिया में मैं गई थी। அங்கே பிரசங்கித்த அந்த வார்த்தைகள் என்னை தொட ஆரம்பித்தது. और वहाँ पर संदेश दे रहे हुए वो प्रचार करते हुए वचन मुझे தேவன் என்பதையும் நான் அறிந்தேன். परमेश्वर यीशु ही नाम सच्चाई परमेश्वर अविधमाய் கதறி அந்த ராத்திரிலே நான் அழுதேன். और उस रात को मैं रो कर आंसू बहाकर मैं रो रही थी। என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தார். मेरे यीशु ने मेरे सारे पापों का अपराधों को माफ किया। எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. मैं पिछले दिनों के सारे पापों को मेरे परमेश्वर ने माफ किया। அந்த தேவன் மேலே எனக்கு அளவில்லாத அன்பு ஏற்பட்டது. उसी परमेश्वर के ऊपर मुझे बहुमूल्य प्रेम। அன்றையிலிருந்து நான் ஒரு பரிசுத்தவாட்டியாய், அன்றையிலிருந்து அவிதமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு என்று உண்மையுள்ளவளாய் நான் ஜீவிக்க முடிகிறது என்றால் அந்த இயேசு மாத்திரமே. और उस दिन से मैं अगर पवित्र स्त्री बनकर और एक सच्चाई स्त्री बनकर जी रही हूँ तो वो यीशु के कारण ही। பாவத்தின் சேற்றிலே
அழுக்களை கிடந்த என்னை ரட்சித்து தேவன் தூக்கி எடுத்து ரட்சித்தது என் ஆண்டவராய் கர்த்தர் என்னை ரட்சித்தார். இந்த சாக்கடையில் இருக்கிற அந்த ஸ்டிக் எடுப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. अगर एक पाप से के कीचड़ से मुझे मेरे परमेश्वर यीशु ने मुझे निकाल कर मुझे उद्धार दिया है, तो इस साधारण सा कीचड़ मेरे लिए बड़ा नहीं है. மனுஷன் அப்படி திகைக்க ஆரம்பித்தான். वो मनुष्य पूरी तरह से आश्चर्य हो गया. அந்த பரிசுத்தவான் 1.5 மணி நேரம் பேசினது அவனை தொடவில்லை. ஆனால் இவருடைய சாட்சியான அந்த காரியம், அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த அத்தியாயம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் அவனை தொட ஆரம்பித்தது. அவன் இயேசுவை மெய் தேவனாக ஏற்றுக்கொண்டார். वो परमेश्वर का दास 2.5 घंटा विवाद किया, वो उसे समझ में नहीं आया, लेकिन ये स्त्री ने थोड़े समय के उसके गवाही ने उसे छूकर परमेश्वर को सच्चाई परमेश्वर करके उसने मान लिया. मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, यीशु का प्रेम பாவ குழியிலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்தது அவருடைய விலையேறப்பெற்ற அன்பாக்கும். पापों के गड्ढे में हम डूबे हुए थे, हमें उठाकर उनका प्रेम के वजह से ஆண்டவராய் கர்த்தர் யோவான் பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து இப்படி கேட்கிறார். इसलिए परमेश्वर वहां पर யோவான் पतरस को देखकर पूछता है. யோவான் 21 அதிகாரம் 15-17 வசனத்திலே யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். और योना का पुस्तक में हम पढ़ते हैं कि सिमियोन तू मुझ पर प्रेम करता है क्या? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? योना का पुत्र सिमियोन, तू मेरे ऊपर प्रेम करता है क्या? ஓ, ஏன் காரணம்? அவருடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு வந்தது. क्योंकि उनका प्रेम थोड़ा थोड़ा कम होते आ रहा है. ஏனென்றால் அந்த அன்பு இல்லாதபடியால் அவன் மீன் பிடிக்கிறவனாக கடந்து போக அவன் தீர்மானித்து கடந்து போனான். क्योंकि उसको वो प्रेम नहीं था, इसलिए वो मछुआरा करने के लिए मछली पकड़ने के लिए ஆண்டவராய் கர்த்தர் அவனை அவிதமாய் தொட்டு பார்த்தார். உனக்குள்ள இந்த ஆதி அன்பு இருந்திருக்கும் என்றால் இந்த பேக்ஸ்லைடராக நீ போயிருக்க மாட்டாய். और उस प्रेम के वजह से परमेश्वर ने उसे छू कर देखा कि अगर तेरे ऊपर वो प्रेम होता तो तू ऐसे पीछे नहीं हो लेता. எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தாயே, तू मेरे लिए सब कुछ छोड़ के आया. எல்லாரும் ஓடும் பொழுது நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொன்னாயே. सब लोग भागते समय तुमने पूछा कि मैं किसके எல்லாரும் पास அமைதியா जाऊंगा. இருக்கும் பொழுது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தாயே. सब लोग छुपते तब तू परमेश्वर का पुत्र है करके तूने सच्चाई का गवाही दिया. பேதுருவே, அந்த அன்பு இப்படி எங்க? पतरस, वो प्रेम अब कहाँ है? அந்த வார்த்தை அவனை இருதயத்தை தொட்டது. वो वचन, वो शब्द ही उसके हृदय கண்ணீர் को விட்டு छुआ. அவன் அழும்பொழுது சொல்லுகிற, ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொல்லுகிறார். तो वो रोकर आंसू बहाते हुए कहता है कि परमेश्वर आप वो जानते हो. ஆதியில் இந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? क्या वो प्रथम प्यार आपके अंदर அந்த है? ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்குள்ள இருக்கிறதா? क्या वो पहला प्यार आपके अंदर है? ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். ऐसा हो सकता है कि आप परमेश्वर से दूर हो गए இந்த होंगे. நாட்கள் ஒரு விசேஷித்த நாள். उन दिनों वो विशेष அது का அன்பு समय था. நிறைந்த ஒரு நாள். वो प्रेम भरा एक समय ஓ, था. அது வேத வசனத்தை எவ்வளவாய் வாஞ்சியோடு கூட வாசித்த அந்த நாள். वो परमेश्वर के वचनों को कितने प्यार से, ஆராதனை चाहत से पढ़ा हुआ விட்டு दिन था. விடாமல் ஒவ்வொரு ஆராதனைக்கு ஓடின அந்த நாள். आराधना को कभी भी ना छोड़ते हुए हर एक दिन आराधना को भागता हुआ वो दिन நான் था. சொல்லுவது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவர்கள் உணர முடியும். मैं जो कहता हूँ वो अनुभव, वो महसूस पाए हुए लोग समझ पाएंगे. ஆதி அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. क्या वो प्रथम प्रेम आपके अंदर है? ஆனால் இன்றைக்கும் கர்த்தருடைய அன்பு அதே விதமாகத்தான் இருக்கிறது. लेकिन आज भी वो प्रेम परमेश्वर यीशु के अंदर वैसा ही है. 13 அதிகாரம் 1 வசனத்திலே அவர் ஆரம்பத்தில் இருந்த அதே அன்பை முடிவு பரியந்தம் அவரிடத்திலே வைத்தார். और योना का पुस्तक 13:1 में हम पढ़ते हैं, जो प्रेम उन्होंने अंत शुरुआत में रखा था वो अंत तक वैसे ही रखते गए. ஆதி அன்பு இழந்திருக்கீங்களா? क्या आपने वो प्रथम प्रेम खो दिया அந்த है? நாளில் இருந்த அன்பு இன்னைக்கு இருக்கிறதா? वो पहला प्रेम जो पहला था अब नहीं है. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கொள்ள முடிந்தது. कितने सारे संघर्षों के बीच में आप सारे कष्टों को संभाल रहे थे. இன்னைக்கு அந்த அன்பு இல்லையா? लेकिन आज वो प्रेम नहीं है क्या? கர்த்தர் இந்த காலையில உங்களை பார்த்து கேட்கிறார். आज परमेश्वर आपको देखकर पूछते हैं. அன்பு சகலத்தையும் சகிக்கும். प्रेम सब कुछ सहता है. அன்பு சகலத்தையும் தாங்கும். प्रेम सब कुछ संभालता है. அன்பு இல்லாவிட்டால் ஒண்ணுமே கிடையாது. अगर वो प्रेम नहीं है तो कुछ भी नहीं है. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கிய விட்டு मसीहा का प्रेम आपको நீங்கள் இழந்த आपको அந்த जकड़ कर அன்பை रखना இந்த है. காலையில தேடுங்கள்.
आपने खोया हुआ वो प्रेम को आज इस सुबह के समय पर கதறி தேவனே அந்த அன்பை ஆதியிலிருந்து அந்த அன்பை எனக்கு தாரும் என்று கேளு. रोकर आंसू बहाकर परमेश्वर वो पहला प्यार मुझे दोबारा दीजिए पूछे. இரண்டாவதாக दूसरी बात வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्यों का पुस्तक दूसरा अध्याय 5ஆம் வசனத்திலே दूसरा अध्याय 5वां वचन இங்கே நான் அப்படி வாசிக்கிறோம். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியிலே செய்த கிரியை. और यहाँ पर हम पढ़ते हैं कि तू कहाँ से गिरा है और मन फिरा और पहले के समान काम कर. ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. तो पहले के समान काम कर करके यहाँ पर कहते हैं. அன்பு குறைய ஆரம்பிக்கும் பொழுது கிரியையும் இல்லாமல் போனது. जब वो प्रेम कम होते होते वो क्रिया भी कम हो जाता है. ஜெபம் கிடையாது, உபவாசம் கிடையாது, प्रार्थना नहीं होता है, उपवास नहीं होता है. கிறிஸ்துவுக்காக அவிதமாய் எடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. ஏன்? கிரியை இல்லை, அன்பு இல்லாததுனால. ஆதியில இருந்த அந்த கிரியையும் செய்யல. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அந்த கிரியைகளை மறுபடியும் செய். क्योंकि मसीहा के लिए जो निया हुआ वो निर्माण जो वो सब कुछ वो आप खो बैठते हैं, क्योंकि पहला जो प्रेम हम खो लेते हैं, इसलिए वो क्रिया भी हम खो बैठते हैं. நம்முடைய கிரியை மறக்கிற தேவன் அல்ல. हमारे काम को कामों को परमेश्वर नहीं भूलते. சபையை வெளிப்படுத்தும் விசேஷத்துல மற்ற சபையை கவனித்து பாருங்கள். அவர்களுடைய கிரியைகள் கூடுனதே ஒழிய குறையவில்லை. और सारे कलीसिया को देखिएगा, यहाँ प्रकाशित वाक्य में उनके काम बढ़ते गए, कम नहीं हुए. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். और यहाँ पर मैं दूसरा अध्याय 19 में पढ़ता हूँ कि तेरे पिछले काम पहलों से बढ़कर है. பெர்கமும் சபை கிரியில் வளருகிறது. ஆனால் ஐயவே சபை கிரியை கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே போயிடுச்சு. बेरगमुस कलीसिया जो है वो क्रियाओं में कामों में बढ़ रहा था, लेकिन एफेसियों का कलीसिया वो क्रियाओं में कम हो रहा था. கிரியை இல்லாம விசுவாசம் வச்சுக்கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாது. क्रिया के बगैर विश्वास रखे, भरोसा रखे तो कुछ नहीं कर सकते. யாக்கோபு 2:26ல சொல்றார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. याकूब 2:26 में हम पढ़ते हैं कि जो कामों के बगैर जो भरोसा रखना वो मृत्यु के समान है. கிரியை செய்கிற தேவன். परमेश्वर क्रिया करने वाले परमेश्वर. ஜெபம், அந்த ஜெபத்துக்கு தகுந்த கிரியை, அந்த நீங்கள் ஜெபம் என்கிற கிரியை செய்யாவிட்டால் ஆண்டவரிடத்தில் பதிலை காண முடியாது. अगर आपने आपने क्रिया के बगैर प्रार्थना किया तो वो जवाब आपको नहीं मिलेगा. கொடுக்கிற என்கிற கிரியை இல்லாவிட்டால் தேவனிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. अगर देने वाला जो क्रिया नहीं होगा तो वो हम परमेश्वर से कुछ पा भी नहीं सकते. உபவாசம் என்கிற கிரியை இல்லாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. अगर उपवास का क्रिया हमारे अंदर नहीं है तो वो भलाई का क्रिया भी हम नहीं पा सकते हैं. கிரியைகளுக்கு பலன் உண்டு. क्रियाओं का बल है. ஆண்டவர் சொல்றார், परमेश्वर कहते हैं. எரேமியா 31ஆம் அதிகாரம் यिर्मयाह 31वां अध्याय 16ஆம் வசனத்திலே 16 वचन நீ में அழாதபடிக்கு உன் கண்களை அமிதமாக காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. और कहते हैं कि तू रोने पीटते हुए तेरे आंसुओं को संभाल कर रख, तेरे परिश्रम का फल मिलने वाला है. அழுதுட்டே இருக்கிற, क्यों तू रोते हुए रहता நீ है? அழுகிறதை நிறுத்து. तू तेरा रोना समाप्त உன்னுடைய कर, கிரியைகளுக்கு பலன் இருக்கு. क्योंकि तेरे परिश्रम का फल जरूर है. நான் கவனிக்கிறேன், मैं तुझे ध्यान दे रहा உன் हूँ. கிரியைகளுக்கு பலன் இருக்கிறது. तेरे क्रियाओं का, तेरे परिश्रम का फल है. காலையில உங்களுடைய கிரியைகளை நீங்க எழுந்துட்டீங்களா? आज इस सुबह के समय पर क्या आपके क्रियाओं को, आपके कामों को आपने खो दिया है क्या? ஆண்டவருக்கென்று ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆரம்ப நாட்களிலே நீங்கள் செய்த கிரியைகள் எல்லாம் இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது. आपने परमेश्वर के लिए शुरुआत के समय पर आपने जो क्रिया किया वो सब आप खो बैठे யாரோ हो क्या? ஒருவர் சொன்னது நிமித்தமாய் ஒருவேளை அவிதமாய் நீங்கள் சோர்ந்து போய் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்கள். किसी ने कहा तो उसके वजह से आप आपके जीवन में बहुत दुख होकर निराशपन में सारे भरोसा, सारा प्रार्थना, उपवास छोड़ दिए हो क्या? ஆண்டவர் இந்த காலையில சொல்றார், ஆதியில செய்த கிரியை செய். परमेश्वर इस सुबह के समय पर आपको कहते हैं कि तू पहला जो काम किया था அந்த वो अब भी நாட்களிலே करना. உனக்கு இருந்ததான அந்த ஆவிக்குரிய வாஞ்சை இந்த காலையில உருவாக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். उन दिनों में तेरे जीवन में जो आत्मिक चाहत था वो आज भी होना ஆதியில है. இருந்த அந்த ஜெப வாஞ்சை இந்த காலையில உருவாகட்டும்
வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். शुरुआत में हुआ वो प्रार्थना का चाहत आज भी रहना है. ஒன்றுமில்லாத நேரங்கள், कुछ भी नहीं हुआ எதை समय, குறித்து கவலைப்படல. लेकिन किसी के लिए भी फिक्र नहीं किया. கர்த்தருக்காய் பாடுபட வேண்டும் என்று விரும்பினாயே. लेकिन तब भी तूने परमेश्वर के लिए संघर्ष उठाना चाहा. தேவனுக்காக இங்கும் அங்கு ஓடின அந்த நாட்களை நினைத்து பாரு. उस दिन परमेश्वर के लिए तू यहाँ वहाँ दौड़ते हुए समय को याद அந்த करना. நாட்கள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். उन दिनों परमेश्वर के लिए भागना वो विशेष समय था. ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்றார். पहला किया हुआ परिश्रम को वो दोबारा तू कर करके यहाँ पर आत्मा जी कहते हैं. அது செய்யாததனாலே நீ விழுந்து போனாய் என்று ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொன்னார். तूने नहीं किया इसलिए तू गिर गया करके परमेश्वर उस कलीसिया को देख कर என்ன நிலைமையில வந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஏன் உன்னுடைய கிரியைகள் ஆதியில இருந்த அந்த கிரியைகள் இப்பொழுது இல்லை. तो किस परिस्थिति में गिर गया था करके तू सोच कर मन फिराना, क्योंकि எப்படி पहला वाला எப்படி விழுந்து போகிற தந்தைகள் எப்படி உண்டாக்குறது? நம்முடைய கிரியைகள் குறையும் பொழுது. एक पीछे हो जाना कैसे हो जाता है? जब हमारे काम कम हो जाते हैं. ஏழு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஜெபிக்கலாம், ऐसा हो सकता है कि हम मसीह के लोग रहेंगे, प्रार्थना நம்மை कर நாமே सकते திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். हम अपने आप को तृप्त करते होंगे. ஆனால் लेकिन அந்த அன்பையும் அந்த கிரியைகளையும் யோசித்து பாருங்கள். அது குறைய ஆரம்பிக்கும் பொழுது நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம். लेकिन अगर वो क्रिया वो प्रेम अगर जब कम होता है तो हम गिर जाते हैं. நீங்கள் அவிதமாய் விழுந்து போவதனாலே, நீங்கள் ஜெபிப்பதை கிரியைகளை விட்டு விடுவதனாலே ஆண்டவருக்கு என்று லாபம் ஏற்பட போகிறது அல்ல. अगर आप गिरने से, आप प्रार्थना और सारे लाभ को छोड़ने से परमेश्वर को कुछ लाभ नहीं ஜெபிக்க होगा. மாட்டேன், நான் இனி ஆராதனைக்கு வர மாட்டேன், நான் இனி கர்த்தருக்கு என்று கொடுக்க மாட்டேன், நான் இனி யாருக்கு எந்த காரியங்களை நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனா லாபம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான் நஷ்டம். मैं अब प्रार्थना नहीं करूंगा, उपवास नहीं करूंगा, मैं ऐसे नहीं करूंगा, वैसे नहीं करूंगा, आप सोच सकते हैं, लेकिन नष्ट किसका है? आप ही का नष्ट है. யோபின் புஸ்தகம் 35 அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 35:6-7 நீ பாவம் செய்தால், अय्यूब का पुस्तक 35:6-7 में हम पढ़ते हैं, என்ன நஷ்டம் என்று கேட்கிறார். अगर तूने पाप किया तो ईश्वर को நீ क्या बिगाड़ता நீதிமானாக है? இருந்தால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? अगर तू धर्मी है तो परमेश्वर को क्या लाभ मिलने वाला है? எனக்கு தான் நஷ்டம். तेरा ही नष्ट होने वाला है. வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகும் பொழுது, அந்த கிரியை குறையும் பொழுது உங்களுக்கு தான் நஷ்டம். तेरा आत्मिक जीवन में तू खोता है तो वो कमियों का तेरा ही नष्ट होने वाला है. காலையில் யோசியுங்கள். इस सुबह के समय पर सोच कर देखिए, ஆதியில இருந்த அன்பு போயிருக்கிறதா? वो पहला प्रेम आपसे छोड़ दिया है क्या? छूट गया है क्या? அமிதமான ஸ்தோத்திரம் ஆதியில இருந்ததான அந்த கிரியைகள் குறைந்து போயிருக்கிறதா? और पहला जो क्रिया जो है आपके जीवन में था वो अब कम हो गया है क्या? மூன்றாவதாக तीसरी बात, எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 3रा अध्याय 14ஆம் வசனத்திலே, इब्रानियों का पुस्तक 3रा अध्याय 14वां वचन में, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. शुरुआत का भरोसा. கிறிஸ்துவ வாழ்க்கையின் தொடக்கத்திலே நமக்கு இருந்த அந்த நம்பிக்கை இப்போ எங்கே என்று தேவ மனுஷன் இங்கே நிருபத்தில் எழுதுகிறார். और मसीह के जीवन में मसीह के भागी हुए थे, तब वो शुरुआत का भरोसा कहाँ है करके यहाँ पर लिखा गया है. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக காணப்படுகிறது. वही भरोसा हमारे पर मसीह के जीवन में एक दृढ़ बनकर रहा था. சாதாரணமான வசனமா இருக்கும். एक साधारण सा एक वचन हो सकता है, அந்த வசனத்தின் மேல் எவ்வளவு நம்பிக்கை! लेकिन उस वचन के ऊपर हमारे कितना भरोसा था. அந்த நாட்களிலே அவிதமாய் ஸ்தோத்திரம், அந்த ஆரம்ப நாளிலே இருந்த அந்த நம்பிக்கையை வர்ணிக்கவே முடியாது. उस शुरुआत के समय पर जो भरोसा था उसे हम वर्णन नहीं कर सकते. கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருப்பார். உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் போராடுவேன். ஆனால் நம்பிக்கை இல்ல இப்போ. परमेश्वर ने आपसे बात क्या होगा, मैं तेरे लिए बात करूंगा, मैं तेरे लिए संघर्ष करूंगा, लेकिन वो भरोसा ஒரு आज नहीं है வசனம் आपके अंदर. கேட்டால் அப்படியே நாம் விசுவாசிப்போம். लेकिन अगर उन दिनों में वो एक वचन सुने पढ़ा तो वही पर विश्वास करते हैं. இப்பொழுது அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. लेकिन आज वो भरोसा सब निकल गया है. அதான் நீங்க பவுல் சொல்ற ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை. लेकिन इसलिए वो प्रेरित पौलुस यहाँ पर कहते हैं कि अपना प्रथम भरोसा, இந்த நம்பிக்கை தான் நமக்கு நங்கூரம். वही प्रथम भरोसा हमारा आधार है. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நம்பிக்கைதான் நமக்கு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்.
इब्रानियों का पुस्तक 6:19 में हम पढ़ते हैं कि वही जो विश्वास है वो हमारे जीवन का प्रथम है करके प्रेरित पौलुस यहाँ पर कहते हैं। ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? वो शुरुआत का जो वो भरोसा हमारे अंदर वो कैसा है அந்த आज? நம்பிக்கை நமக்குள் இருந்தால் अगर वो भरोसा हमारे अंदर होगा, 14ஆம் வசனத்திலே சொல்றார், நாமே அவருடைய பங்காக இருப்போம். அவருடைய ஷேர் நாம் தான். 14 वचन में कहते हैं कि वह हम उनके भागीदार हैं करके। ஓ, நாம் அவருடைய பங்கு. हम उनके भागीदार हैं। 6ஆம் வசனத்திலே நாம் அவருடைய வீடாக இருப்போம். और 6ठा वचन में हम उनका घर बनेंगे। அவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார். वो हमारे पास हमारे से ஒவ்வொரு निवास நாளும் நம்மை करेंगे। விசாரிக்க வருவார். हर एक दिन वो हमें ढूंढ நம்முடைய कर குடும்பத்தை आएंगे। அவர் bless பண்ணுவார். हर एक दिन हमें वो ढूंढ कर आके हमारे परिवार को वो आशीष करेंगे। அவருடைய வீடு நாம, क्योंकि हम ही उनका परिवार है। நாம் அவருக்கு வீடாக இருப்போம். हम उनका घर होंगे, हम उनका निवास स्थान होंगे। ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருந்திருக்கும். क्यों अगर वो शुरुआत का भरोसा आपके अंदर होगा இந்த तो காலையில அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது? इस सुबह के समय पर वो भरोसा आपके अंदर किस நம்பிக்கை तरह है? குறைந்து போய் இருக்கிறதா? क्या वो भरोसा आप पे कम हो गया है क्या? 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறேன். और 71 भजन संगीता 5वां वचन में छोटे उम्र से ही आप मेरे भरोसा தாவீது बनकर சொல்றார், रहते என் हैं। சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறேன். दाऊद कहते हैं कि आप मेरे छोटे की उम्र से ही, बचपन से ही आप मेरे भरोसा है। 62ஆம் சங்கீதத்திலே நான் நம்புவது அவராலே கிடைக்கும். और 62 भजन संगीता में मैं जो भरोसा करता हूँ उन्हीं से அவரை मिलता நம்புகிற है। ஒருவன் மேல் குற்றம் சுமராது. और उनके ऊपर जो भी विश्वास रखता है वो कभी भी அவரை गलत नहीं நம்பி होता है। இருக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. और उनके ऊपर भरोसा रखने वाले पर कभी कोई कमियां नहीं होगा। ஓ, நம்பிக்கை எவ்வளவு விசேஷமா. भरोसा विश्वास कितना विशेष होता है। அந்த ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கை போயிருக்குது. वो शुरुआत का वो भरोसा आपके अंदर अभी भी है क्या? நம்பிக்கை குறைஞ்சு போச்சா? क्या वो भरोसा अब कम हो गया है ஒரு क्या? இடத்துல ஒரு காத்திருப்பு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது ஒரு சபையில. एक कलिसिया में रात का प्रार्थना था। ஒரு டேரிங் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. एक मीटिंग चल रहा था। டேரிங் மீட்டிங், காத்திருப்பு கூட்டம், அபிஷேகத்துக்காக. एक टेयरिंग मीटिंग चल रहा था जहाँ पर अभिषेक के लिए वो इंतजार कहते हैं। अनेकர் அந்த கூட்டத்திலே அபிஷேகம் பெற்றார்கள். अनेक लोग वहाँ पर उस कलिशा उस आराधना में अभिषेक पाए। ஆனால் இந்த சகோதரன் அபிஷேகம் பெறவில்லை. लेकिन ये भाई ने अभिषेक नहीं கண்ணீரோடு पाया। கூட தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்தார். वो आंसू बहाकर परमेश्वर के என்ன सम्मुख में रो குறைவு रहा என்று था। ஆண்டவரிடத்திலே கேட்டார். वो क्या कमी है करके परमेश्वर से पूछने लगा। அவர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள். वो उद्धार पाया वो शुरुआत का அவருக்கு समय था। முன்பாக சின்ன சின்ன குட்டி குட்டி பென்சில் எல்லாம் அப்படியே கண்களுக்கு முன்பாக வந்து போய் கொண்டே இருந்தது. और उसके आंखों के सामने छोटा छोटा पेंसिल उसके आंखों के सामने आ रहा था। இவருக்கு விளைஞ்சு விட்டது, इनको समझ में आ गया இதுதான் தடை यही रुकावट है। என்று அவர் நினைத்துகிறார். ऐसे सोचकर நேரா வீட்டுக்கு போனார். ऐसे सोचकर वो सीधा घर पे गया। அப்படி வீட்டுல இருக்கிற அந்த சின்ன சின்ன பென்சில் எல்லாம் நிறைய இருந்ததெல்லாம் எடுத்துக்கொண்டார். उनके पास उनके घर में जो छोटा छोटा पेंसिल था वो सब निकाल என்ன दिया। காரணம் என்றால், क्यों? कारण क्या है? இந்த ஆபீஸ்ல ஒவ்வொரு நாளும் இவர் ஒரு கிளர்க்கா இருக்கிறார். இந்த ஆபீஸ்ல எழுதுவதற்கு இவருக்கு பென்சில் கொடுக்கப்படும். இந்த மேக்ஸ் கணக்கு போடுவதற்காக பென்சில் கொடுக்கப்படும். ये ऑफिस में एक क्लर्क का काम करते हैं, इसलिए उन्हें काम करने के लिए उनके ऑफिस के द्वारा उन्हें एक पेंसिल दिया जाता था। அந்த பென்சில் எல்லாம் சின்னதாகும் பொழுது அதை கொடுத்து ஆபீஸ்ல இருந்து புது பென்சிலை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். वो पेंसिल जब छोटा हो जाता था वो देखकर उसे नया पेंसिल खरीदा जा सकता था। ஆனால் இந்த விசுவாசி அப்படி செய்யாமல் பாதி பென்சிலா இருக்கும் பொழுதே இதெல்லாம் அப்படியே குறைந்து போச்சு, சின்ன பென்சில் ஆயிடுச்சு, எனக்கு வேற பென்சில் கொடுங்களே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் வாங்கி கொண்டு அந்த பாதி பென்சில் எடுத்து போய் பிள்ளைகளுக்கு
ஸ்கூலுக்காக எழுதுவதற்கு கொடுத்து விடுவார். ये विश्वासी क्या करता था, आधा ही पेंसिल को खत्म करते हुए दिखाते हुए वो नया पेंसिल लेता था और वो आधा पेंसिल को अपने बच्चों को स्कूल के लिए इस्तेमाल करने के लिए दे देता था। இது எவ்வளவு நாட்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. ये ऐसे कई दिनों से चल இது रहा அவருக்கு है। தப்பாகவும் தெரியவில்லை. ये उसे गलत नहीं लगा। ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது? लेकिन अभी क्या हुआ? ஸ்தோத்திரம், அந்த பென்சில் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்ததினாலே நாம் இது செய்த தப்பு நிமித்தமாகத்தான் இப்படி எல்லாம் ஆனது என்று சொல்லி அவர் நினைத்து அந்த பென்சில் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆபீசருக்கு கொண்டு போனார் அடுத்த நாள்ல. तो ये पेंसिल के द्वारा ही मैं अभिषेक नहीं पा रहा हूँ करके ये गलतियों का ठीक करने के लिए वो सारे पेंसिल को ऑफिसर के पास लेके जाते अगले दिन। उनके हाथों में बहुत सारा ஆபீசர் पेंसिल கேட்டார், था। என்னப்பா பென்சில் சின்ன சின்ன பென்சிலா கொண்டு வந்திருக்கே, என்ன காரணம்னு கேட்டார். तब उनके ऑफिसर ने पूछा, क्यों इतना सारा छोटा छोटा पेंसिल तुमने लेकर आया? ஐயா, நான் ஜெபிக்க நான் போயிருந்தேன், ஜெபித்துட்டு இருக்கிறேன், எனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கல, அதனால எனக்கு கண்களுக்கு முன்பாக இந்த பென்சில்லாம் வந்தது. இந்த பென்சிலை நம்முடைய ஆபீஸ்ல நான் அவ்விதமாய் தெரியாமல் எடுத்து போனதான பென்சில், இது தப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், ஆகையால் இதை கொண்டு வந்து கொடுக்கிறேன், தயவு செய்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா. तब वो कहता है, मैं प्रार्थना कर रहा था, मैं अभिषेक नहीं पाया, इसीलिए मुझे ये गलतियां के ये पेंसिल का गलतियां दिखाई दिया, इसलिए ये सारे पेंसिल को लेकर आकर मैं आपसे दे रहा हूँ, मुझे गलत न समझना करके वो देने लगा। அவர் ஆபீசருக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. वो अधिकारी को बहुत आश्चर्य हो गया। இப்படியும் இந்த உலகத்துல ஆண்டவர் பேசுறாரா? ऐसे भी क्या परमेश्वर एक मनुष्य के साथ बात कर सकता है क्या? என்று அந்த மனுஷன் நினைத்தவர் அந்த அவனோடு கூட அந்த சகோதரனோடு அடுத்த வாரத்துல ஆராதனைக்கு போனார். ऐसा सोचकर वो मनुष्य भी वो भाई के साथ अगले दिन आराधना में அவர் गया। ரட்சிக்கப்பட்டார். वो उद्धार पाया। ஏன்? தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவனுடைய காரியத்தின் மேல் அந்த மனுஷனுக்கு பூரண நம்பிக்கை இருந்தது. क्योंकि परमेश्वर के कार्यों में उसको पूरा तरह से भरोसा था। அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. वही भरोसा उसके जीवन में कितना बड़ा बदलाव लेकर आया। ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? क्या शुरुआत का भरोसा आपके जीवन में अब भी है क्या? குறைந்து போயிருக்கும் என்றால் அவனுடைய சமூகத்துல ஜெபியுங்கள். अगर वो भरोसा घटा होगा तो परमेश्वर के सम्मुख में प्रार्थना कीजिए। ஆண்டவரே, அந்த நம்பிக்கை எனக்கு தாங்க. परमेश्वर वो भरोसा मुझे आज भी दीजिए। தேவன் எவ்வளவு நல்லவர். परमेश्वर कितना भला है। எபிரேயர் 3:14 எப்படி நான் வாசித்தோம். इब्रानियों का पुस्तक 3:14 में हमने पढ़ा। ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. शुरुआत का प्रेम भरोसा जो है वो हम अंत तक उसे दृढ़ रखेंगे। நான்காவதாக चौथी बात, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் गलातियों का पुस्तक 14वां अध्याय 15ஆம் வசனம். 14वां अध्याय 14वां अध्याय 15वां वचन। அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? तब आपने पाया हुआ वो खुशी कहाँ पर है? ஓ, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து கேட்கிறார், அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? प्रेरित पौलुस गलातिया कलीसियों को पूछता है कि वे तुम्हारा आनंद मनाना कहाँ गया? ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் ஆனந்த பாக்கியமாகும். हम उद्धार पाए हुए समय मसीहा हमें देने वाला बड़ा एक आशीर्वाद जो है आनंद मनाना है। அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எப்படி சொல்லும் பொழுது எழுதுகிறார். वो प्रेरित पतरस अपने पुस्तक में लिखते समय कहते हैं, அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது என்பதை அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். वो खुशी किस तरह है करके वो अपने पुस्तक में लिखते हैं। 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் पहला पतरस का पुस्तक 1 अध्याय 8वां वचन में சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் களி கூர்ந்தீர்கள். और बिन देखे भी विश्वास करके ऐसे आनंदित और मगन होते हो। அவரிடத்திலே அவரை நீங்கள் காணவில்லை, ஆனால் அன்பு கூர்ந்தீர்கள், தரிசிக்கவில்லை, அவர் மேல் விசுவாசம் வைத்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன தந்தார்? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் உங்களை களி கூற பண்ணினார். आपने बिन देखे प्रेम रखते थे और उस पर बिन देखे विश्वास करके ऐसे आनंदित और मग्न होते जो वर्णन से बाहर और महिमा से भरा हुआ है। எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை.
कितना अच्छा एक वचन என்ன है, சந்தோஷம், எப்படி சொல்ல முடியாதது. कैसा एक खुशी है, वो आनंद को அது हम ஆங்கிலத்துல वर्णन नहीं कर सकते हैं। unspeakable, சொல்ல முடியாதது. वो एक अंग्रेजी में वो हम उसे वर्णन नहीं कर सकते, ஓதினால் சொல்ல முடியாது. वो उसे हम वर्णन नहीं कर அந்த सकते। அளவுக்கு மகிழ்ச்சினாலே கர்த்தர் நிரப்பினார். इतना बड़ा हमें खुशियों से परमेश्वर ने भर दिया है। சிலரை அபிஷேகம் நடத்துவதற்காக என் சொந்த ஊர்ல அந்த நாட்களிலே நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலே சிலரை கூட்டிக் கொண்டு இந்து சகோதரர்களை கூட்டிக் கொண்டு போயிருந்தேன். और कहीं हिंदू भाइयों को मेरे उद्धार पाए हुए, अभिषेक पाए हुए शुरुआत के समय पर मैं अनेक लोगों को अभिषेक पाने के लिए लेकर गया था। அந்த 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 ஆற்றோரத்தில அவிதமாய் அநேகரை கர்த்தர் அபிஷேகித்தார். ஒரு சகோதரனை, ஒரு இந்து சகோதரனை கர்த்தர் அபிஷேகிக்கும் பொழுது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அந்த சகோதரருக்கு தேவன் தந்தார். और अनेक भाइयों को परमेश्वर ने उस नदी के किनारे में अभिषेक किया, लेकिन एक हिंदू एक हिंदू भाई था, उसे एक वर्णन नहीं करते हुए ऐसा एक आनंद भरा अभिषेक சொன்னது किया இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவரே இன்னும் என்னை சந்தோஷப்படுத்தினா நான் சிரிச்சிட்டே நான் செத்தே போயிருந்தேன். तब वो भाई ने कहा, मुझे आज भी याद है कि अगर परमेश्वर आप और मुझे खुश करोगे तो मैं हंसते हंसते मैं मर जा सकता हूँ, என்னோட வயிறெல்லாம் வலிக்குது, मेरे पेट भी दुख रहा है। அவ்வளவு சந்தோஷம். इतना खुशियों से भर गया அதான் हूँ। பைபிள் சொல்லுகிறது, சொல்ல முடியாத சந்தோஷம். वही शास्त्र कहता है कि वर्णन से बाहर मेरा आनंद है। ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம். शुरुआत का उद्धार पाए हुए शुरुआत का समय, ஆராதனைக்கு போன உடனே அந்த மகிழ்ச்சி நம்மை நிரப்பும். आराधना में जाते समय वो खुशी हमें भर देता है। நிறைய பிரச்சனை இருக்கும், घर पे अनेक समस्या होते हैं, எதிர்காலத்தை குறித்து अनेक பிரச்சனைகள் இருக்கும். भविष्य के बारे में अनेक परेशानियां होती எல்லாம் हैं। நமக்கு ஆண்டவராய் கர்த்தர் அதெல்லாவற்றையும் தேவன் தூக்கி எறிவார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போன உடனே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு நிம்மதி. இந்த ஆராதனையில வெளியில வரும்போது எத்தனை சந்தோஷமாய் ஒருவருக்கும் கை கொடுத்து வாழ்த்து சொல்லிவிட்டு வரும்போது எத்தனை மகிழ்ச்சியா இருக்கும். लेकिन वो सभी परमेश्वर को आराधना के जाते समय सब भूल जाते हैं, और हम उस आराधना में भागी लेकर हम एक दूसरे के साथ बात कर उन्हें स्तुति करके हम कितने खुशी से रहते என்ன हैं। கேட்டால் கொடுப்பேன் என்கிற ஒரு தாகம் அந்த நாட்கள் இருந்த நேரம். और परमेश्वर चाहे जो कुछ भी पूछेंगे मैं दूंगा करके वो चाहत என் ஆண்டவருக்காக ஜீவனை கூட கொடுப்பேன் என்கிற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். मेरे परमेश्वर के लिए मैं जीवन भी दे सकता हूँ, ऐसा एक खुशी और मगन का समय था। அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது சொல்றார், वही प्रेरित पौलुस गलातियों को लिखियों के लिखते समय कहता है, 4ஆம் அதிகாரம் கலாத்தியர் 15ஆம் வசனத்திலே, உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்லுகிறேன். गलातियों का पुस्तक 4:15 में हम पढ़ते हैं कि अगर तुम्हारा गवाह हूँ कि यदि हो सकता है तुम अपनी आंखें भी निकाल कर मुझे दे दे तो मैं साक्षी गवाही देता பவுல் சொல்றார், ஊழியக்காரனாகி எனக்கு உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் கூட அதை கொடுத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு ஆனந்த பாக்கியம் நிறைந்திருந்தது. हाँ, पहले पौलुस कहते हैं कि उन कलीसिया को देखकर कहते हैं कि अगर आपकी आंखों को निकाल कर मुझे दो करके पूछूंगा तो भी दे देंगे। इतना प्रेम और भरोसा से उन दिनों में आप भर चुके थे, इतना आनंद से மகிழ்ச்சி இருக்குதா? आज वो आनंद आपके अंदर अभी भी है क्या? கவனிச்சு பாருங்க, எப்ப பார்த்தாலும் துக்கமா அழுதுட்டே, कई लोगों को देखिएगा हमेशा दुख से रोते रहते हैं, நம்பிக்கையே கிடையாது, उनके ऊपर वो भरोसा ही नहीं है, சந்தோஷமே கிடையாது. खुशी ही नहीं है। இந்த காலையில கர்த்தர் உன்னை ரட்சித்திருப்பது உண்மை என்றால் அந்த சந்தோஷத்தை திரும்ப நீ பெற்றுக்கொள்ள. आज सुबह समय पर अगर परमेश्वर ने आपको उद्धार पाया सच है तो वही आनंद को आज भी आप दोबारा पा लीजिए। கர்த்தருக்காக எதையும் கொடுக்க கூடிய நிலைமைக்குள் அந்த சந்தோஷம் கொண்டு வரும். परमेश्वर के लिए चाहे कुछ भी देने के लिए तैयार होने वाला वो खुशी आपके अंदर दोबारा आएगा। அந்த சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கு. वो आनंद क्या आपके अंदर आज भी है। பவுல் சொல்றார், அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இப்பொழுது இல்லை. लेकिन प्रेरित पौलुस वही कहते हैं कि तब का वो आनंद मनाना आज आपके जीवन में कहाँ है। அந்த நம்பிக்கை அந்த சந்தோஷம் உங்களை விட்டு போயிடுச்சா? आज वो आनंद आपके जीवन से निकल गया है क्या? காலையில தேடுங்கள். आज सुबह के समय पर ढूंढिए। ஐந்தாவதாக पांचवी बात, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். पहला तीमुथियुस का पुस्तक 5वां अध्याय 12वां वचन।
முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே அப்படின்னு வாசிக்கிறோம். हम पढ़ते हैं अपने पहले विश्राम को छोड़ दिया है, विश्वास முதலில் को छोड़ दिया கொண்டிருந்த है। விசுவாசம். हमने पहले रखा हुआ विश्वास। ஃபர்ஸ்ட் நான் இப்ப பேசிட்டு வரதெல்லாம் அந்த ஆரம்ப நாளிலே இருந்த ஒரு அனுபவங்கள். जो मैं सब कुछ जो बात कर रहा हूँ वो जो शुरुआत का अनुभव के बारे में मैं आपसे बता ஆதியிலே रहा हूँ। இருந்ததான அன்பு, शुरुआत का वो पहला प्रेम, ஆதியிலே செய்ததான கிரியைகள், शुरुआत का वो पहला क्रिया, ஆதியிலே இருந்த நம்பிக்கை, और पहला वो शुरुआत का विश्वास भरोसा, ஆதியிலே இருந்ததான ஆனந்த பாக்கியம். और पहला जो आनंद मनाना। ஐந்தாவதாக இங்க பார்த்தோம், ஆதியிலே முதலில் கொண்டிருந்த விசுவாசம் என்று வாசிக்கிறோம். और पांचवी बात हमने यहाँ पर देखा कि शुरुआत में जो पहला विश्वास हमने छोड़ அந்த दिया है, விசுவாசம் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு போனது. वही विश्वास जो हमें परमेश्वर के सम्मुख में ले जाता है। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 11वां अध्याय 6ஆம் வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். इब्रानियों 11:6 में हम पढ़ते हैं कि विश्वास के बगैर परमेश्वर को हम प्रिय नहीं कर सकते हैं। இந்த விசுவாசம் தான் ஆரம்ப நாட்கள்ல ஒரு மேன்மையானது. वही विश्वास जो शुरुआत में बहुत महत्व होता है। ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல வியாதி வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்க மாட்டோம். उन दिनों में अगर हमें कुछ बीमारी कुछ कमजोरी भी आ गए तो वो हमें वो बड़ा एक चीज नहीं लगता है। நான் ஒரு ஊழியம் செய்த அந்த நாள், मैं जब मेरा सेवा का शुरुआत का समय था, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். उद्धार पाए हुए शुरुआत के समय में मैं सेवा करने गया था। மன்னார்குடி என்றதான தமிழ்நாட்டுல ஒரு ஊர் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மன்னார்குடி. அதனுடைய ஒரு கிராமம் கூத்தாநல்லூர். அந்த கிராமத்துல சுவிசேஷ அறிவிப்பதில் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். और मन्नारगुड़ी नामक एक जिला था, वहाँ पर कूतानल्लूर नामक एक गांव था, वहाँ पर मैं गया था सेवा के लिए और वहाँ पर सुसमाचार के लिए मैं என்னோட गया கூட था। ஊழியம் செய்கிற ஒரு சகோதரனும் அவர் அந்த பக்கத்துல கொடுத்து கொண்டிருந்தார், நானும் ஒரு தெருவில் கொடுத்து கொண்டிருந்தேன். और मैं और मेरे साथ एक भाई जो मेरे साथ सेवा कर रहा था, मैं एक दिशा में बांट रहा था ट्रैक्स को, दूसरे दिशा में ஒரு வீட்டுல ஒரு நாய் அப்படியே படுத்து கிடந்தது. एक घर में एक कुत्ता वैसे ही लेट सोया हुआ அமைதியாக था, தான் இருந்தது. वो चुप भी था। நான் அந்த ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அங்க போகும் பொழுது என் பின் பக்கம் கால்ல வந்து அப்படியே கடிச்சிருச்சு. और मैं वो ट्रैक्स देते हुए जब जा रहा था, वो मेरे पिछले भाग में मुझे ऐसे ही वो कुत्ता ने काट लिया मेरे नीचे के पैर के। கிழிந்தது, நாலு பல் அப்படியே என்னுடைய அந்த வலது கால்ல அந்த பின் பக்கத்துல அப்படி இருந்துச்சு. वो पैंट फट गया था और मेरे पीछे के पैर में वो ऐसा वो चिन्ह वो आ गया था, मार्क आ गया था। பயங்கரமான வலி, बहुत दर्द हो रहा था। இந்த ஊழியத்தை முடிச்சிட்டு இன்னொரு எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் நாங்க மன்னார்குடிக்கு போகணும். और ये सेवा खत्म होके कितना दूर किलोमीटर मैल मुझे अब मन्नारकुड़ी जाना है। அந்த நாட்கள்ல விசுவாசம், लेकिन उन दिनों में वो विश्वास जो मुझे था, மறுநாள் ஊழியத்துக்கு போகணும், क्योंकि अगले दिन मुझे सेवा में जाना है। காய்ச்சல் வந்துடக்கூடாது, कोई बीमार कोई बुखार नहीं आ जाना है। மற்றவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னா, वहाँ के आजू बाजू के लोग ने कहा कि जाकर डॉक्टर के पास दिखा दो। அதுல இருந்து ரத்தம் வடிகிறது. நான் கட்சி வச்சு நான் தொடச்சிட்டு அப்படியே நாங்க சைக்கிள்ல கிளம்பிட்டோம். उसमें से खून बह रहा है, मैं उसे एक रुमाल से पोंछकर हम ऐसे साइकिल में निकल गए। இது வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல, लेकिन आज तक मुझे कोई भी दुर्घटना नहीं हुई उसके वजह से, விசுவாசம் அத்தனை உறுதியானது. क्योंकि उन दिनों का वो विश्वास वो इतना दृढ़ था और स्थिर ஆரம்ப था। நாட்களின் விசுவாசம் அத்தனை மேன்மையானது. वो शुरुआत का वो विश्वास इतना महत्व है। அந்த நாம் இன்னைக்கு சின்ன ஒரு பிரச்சனை வரட்டும் சோர்ந்து போறோம். आज हमें थोड़ा सा परेशानी आने तो हम निराश हो जाते हैं। அந்த நாட்கள் உயிரே போனதா இருந்தாலும்
கிறிஸ்துவின் மேல் அத்தனை நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருப்போம். लेकिन उन दिनों में अगर शुरुआत के समय पर हम जीवन भी चाहे जीवन भी चले जाए तो भी हम पर मसीह हमें दृढ़ रहते हैं. என்ன பிரச்சனை வரட்டும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். छोटा भी समस्या आए तो भी हम परमेश्वर की स्तुति होकर के हम बोलकर चले जाते हैं. காரணம் என்ன என்றால், क्यों, कारण क्या है? அந்த முதலில் இருந்ததான அந்த ஃபர்ஸ்ட் ஃபெய்த், ஆரம்ப விசுவாசம். वो शुरुआत का वो पहला विश्वास का ही कारण है. அதற்கு பிற்பாடு உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசத்தில் நீங்க வளரலாம். उसके बाद आपके मसीह के जीवन में आपकी विश्वास की जिंदगी में आप बढ़ सकते हो. விசுவாசம் ஒரு விசேஷமானது. लेकिन वो आरंभ का विश्वास एक विशेष विश्वास है. அந்த விசுவாசத்தை நீங்க இழந்து விடவே கூடாது. वो विश्वास को अभी आप कभी भी नहीं खोना है. இந்த தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது பவுல் சொல்றார், ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே நீங்கள் ஆக்கினைக்கு உட்படுவீர்கள். और तीमुथियुस के लिखते समय ये पौलुस कहते हैं कि ये पौल कहते हैं कि तो अगर आप शुरुआत का विश्वास को आप छोड़ दिया तो आप दंड पाएंगे. உங்களுக்கு நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு ஏற்படும். आपको न्याय का दंड मिलेगा. அந்த விசுவாசம் இந்த காலையிலே நமக்குள்ள இருக்கிறதா? क्या वो विश्वास आपके अंदर इस सुबह के समय पर है? அந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் நீங்கள் போராட வேண்டும். उसी विश्वास के लिए आप धीरज से आप उसे संघर्ष करना है. விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. उस विश्वास को अभी आप कभी नहीं खोना யோதா है. 3 வசனத்திலே பரிசுத்தவான்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் நீங்கள் தைரியமாய் போராடணும் அப்படின்னு யோதா எழுதுறார். और यूदा का पुस्तक 3 अध्याय में आप उद्धार पवित्र लोगों के लिए आपने जो विश्वास ठहराया है वो दृढ़ से संभाला है करके लिखते हैं. विश्वास ஓட்டமாக்க आपका विश्वास, आपका दौड़ जो है वो विश्वास का दौड़ होना चाहिए. 4 அதிகாரம் 7 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்றார். और 2 तीमुथियुस 4:7 में प्रेरित पौलुस कहते हैं कि मैंने अच्छी कुश्ती लड़ चुका हूँ, मैं अपनी दौड़ पूरी कर ली हूँ करके, और विश्वास की रखवाली की है. முடிவு அப்படிதான் இருக்கும். आपका अंत भी ऐसे ही होना है. கண்ணை மூடும்போது சொல்லணும், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். और आंख बंद करते समय आपको कहना है कि मैंने विश्वास को விசுவாசத்துக்கு रखवाली நிறைய किया है. பிரச்சனை வந்தது. मेरे विश्वास का बहुत सारा परीक्षा आ சாத்தான் चुका நிறைய था. பிரச்சனைகளை கொண்டு வந்தான். शैतान मेरे जीवन में बहुत समस्याएं लेकर आया. விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொண்டேன். लेकिन मेरे विश्वास को मैं आखिरी दम तक मैंने முதலில் रखवाला இருந்த किया. அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். पहला जो विश्वास, प्रथम का विश्वास आपको आखिरी दम तक आपको पकड़ कर रखना है. ஆறாவதாக छठी बात, வசனத்தின் மேல் இருக்கிற தாகம். जो वचन के ऊपर आपके अंदर जो चाहत है, எரேமியா प्यास है. தீர்க்கதரிசியின் புத்தகம் 15 அதிகாரம் यिर्मयाह भविष्यद्वक्ता का पुस्तक 15वां अध्याय 16 வசனத்திலே 16वां वचन உம்முடைய में, வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே, तब तेरे वचन मेरे पास पहुंचे ही तब உம்முடைய मैंने उन्हें வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. तेरे वचन मेरे पास पहुंचते ही तब मैंने उन्हें मानो खा लिया, और तेरे वचन मेरे मन के हर्ष और आनंद का कारण हुए. ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே தேவனுடைய வசனத்தின் மேல அத்தனை தாகம் இருக்கும். उद्धार पाए हुए समय पर उन दिनों में परमेश्वर के वचनों पर ऐसा एक प्यास हमारे अंदर होता ரோட்ல है. போகும்போது எங்கேயாவது கன்வென்ஷன் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறதா, வால் போஸ்ட் ஒட்டி இருக்கிறதா என்று தான் பார்ப்போம். और रास्ते में जाते समय कोई कन्वेंशन का कोई पोस्टर चिपकाया हुआ है क्या दीवार में, हम वही देखते जाते हैं. இல்லையே அங்க போய் அவிதமாய் ஸ்தோத்திரம் உட்கார்ந்து வசனங்களை கேட்போம். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, चाहे कोई भी संदेश देने वाला हो तो भी हम वहां पर जाके उस आराधना में भाग ले जाते हैं वचन தவறாய் सुनने के लिए. பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்றால் நம்முடைய மனதை நம் அன்றைக்கே நமக்கு விளங்கிக்கிறோம். लेकिन अगर कोई गलत से प्रचार कर रहा है तो हम उसी समय समझ पाते हैं. அந்த அளவுக்கு வசனத்தின் மேல் அத்தனை தாகம், வாஞ்சை, விசுவாசம் நிறைந்து காணப்படும். इसलिए उन दिनों में उस तरह वचन और विश्वास, चाहत, प्यास हमारे अंदर भर चुका था. இன்றைக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? आज वो चाहत, वो प्यास हमारे अंदर है क्या? வசனங்கள் கிடைத்தவுடனே உட்கொண்டே, वचन मिलते ही मैंने मानो खा लिया है. இந்த வசனங்கள் எனக்கு ஒரு ஆகாரம் போல, वो वचन मेरे लिए एक भोजन की அது तरह எனக்கு था. ஜீவனை போல, वो वचन मेरे लिए एक என் जीवन की तरह பாதைக்கு था. அது வெளிச்சமாய் இருந்த நேரம். वो मेरे पद के लिए, मेरे चरणों के लिए वो एक प्रकाश जैसा था. அந்த வசனங்களை அன்றைக்கு வாசித்த அந்த வேத வசனத்தை அந்த நாட்களில்
என்னால் வாசிக்கிற ஆரம்ப நாட்களில் வாசித்து எத்தனையோ பைபிள் எல்லாம் மாற்றிருப்பேன். और उन शुरुआत के समय पर जो मैंने पवित्र शास्त्र पढ़ा था, वो वचन सारे पढ़ा था, अभी कितने सारे बाइबल को मैंने बदला होगा. அந்த நாட்களில் நமக்கு அந்த அந்த பைபிள் வாசித்த உங்களுடைய அனுபவங்கள் தெரியும். அதெல்லாம் பைபிள்லாம் அடிக்கடி இப்படி திறந்து பார்க்கறதுனால எல்லாம் அழுக்கா இருக்கும். और उन दिनों में जब शुरुआत के समय पर आपने जो बाइबल पढ़ा रहेगा, आप ही को खुद पता समझ में आ जाएगा कि उतना बड़ा सारे पन्ने सब बहुत गंदे हुए होंगे, हाथ लग எந்த அளவுக்கு பைபிள் வாசிச்சிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். उस बाइबल को देखते ही वो कितना ही बाइबल पढ़ा रहेगा करके हम जान सकते हैं. இன்னைக்கு அப்படியே புதுசா வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. लेकिन आज कहीं लोग वैसे ही बाइबल को नया रखे हुए कहीं लोग हैं. ஆனா அந்த நாட்கள் எல்லாம் பைபிள் எல்லாம் எது வாசித்தாலும் அதெல்லாம் ஒரு கோடு போடணும் போல தான் இருக்கும். लेकिन जब उन दिनों में मैं जब बाइबल पढ़ता था, जो भी वचन पढ़ता था, तो सब कुछ एक लाइन डालने का ही सोचता था. எல்லாம் ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். सब कुछ मुझे एक सोने के वचनों की तरह, शब्दों की तरह दिखाई देता था. அத்தனை மேன்மையா இருக்கும். क्योंकि वचन उन दिनों में मुझे इतना महत्वपूर्ण அந்த வசனங்களை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அவிதமாய் பூரிப்படையும் சந்தோஷப்படும். वो वचन सुनते ही हमारा दिल पूरा हर्ष और मगन से खुश हो जाता था. ஓ அந்த நாள், அந்த விசுவாசம் நிறைந்த அந்த நாள் விசேஷமானது. उन दिनों के वो विश्वास भरा हुआ वो समय जो था वो विशेष है. இன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? आज वो विश्वास आपके अंदर है क्या? ஏழாவதாக 7वां बात, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 10वां अध्याय 32ஆம் வசனம். 10वां अध्याय 32वां वचन. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். और पहले दिनों को स्मरण करो. பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். जिनमें तुम ज्योति पाकर हुए थे करके यहाँ पर प्रेरित पौलुस அந்த लिखते हैं. முந்தின நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பிரகாசமாய் இருந்த நாட்கள். उन पहले दिन वो कैसे दिन थे? आपने ज्योति पाया हुआ दिन था. அது ஒரு பிரகாசமான ஒரு நாள். वो एक प्रकाशित उजाला எதை का दिन था. குறித்தும் கவலைப்படாத ஒரு நாள். किसी के बारे में भी फिक्र न करते समय ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற ஒரு நாள். परमेश्वर चाहे कुछ भी कहे तो तुरंत आज्ञा का पालन करने वाला समय. வாலிப காலத்தில் இருப்போம், எதிர்காலத்து குறித்துதான விதமான ஒரு காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவருக்கா எதையாயிலும் சாதிக்கணும் என்கிற ஒரு வாஞ்சை நிறைந்த ஒரு நாள். और उन नौजवानों के दिन में परमेश्वर के लिए भविष्य में कुछ ना कुछ करना है करके वैसा एक जागृति का एक समय था. பவுல் சொல்றார், पौलुस कहते हैं அந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். उन पहले दिनों को स्मरण कीजिए. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. जिनमें तुम्हें ज्योति पाकर दुखों के बड़े जोमले में स्थिर रहे. அந்த ஆரம்ப நாட்கள்ல இத்தனை உபத்திரவம் கஷ்டம் வரட்டும், அதெல்லாம் நம்ம பொருட்டாவே இருக்க மாட்டோம். और शुरुआत के समय पे चाहे कितने संघर्ष, दुख आने दो, कष्ट आने दो, वो हमारे लिए वो बहुत बड़ा चीज नहीं था. அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. वो हमें कुछ दिखाई नहीं देता था. நமக்கு எல்லாம் ஒரு 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 புல்மெத்த மாதிரியே நாம் நினைச்சிருப்போம். वो सब कुछ हमें एक घास के बिस्तर की तरह दिखाई देता था. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு அப்படி பாடிட்டு போறான். और जो कांटे और पत्थर जो है हमारे चरणों के लिए वो बिस्तर है करके वो गीत गाता है. நம்முடைய வாழ்க்கையில அது அவிதமாய் ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. लेकिन हमारे जीवन में वो सच्चा एक शब्द है. முள்ளா இருந்தாலும் அது ஒரு மெத்த மாதிரி நினைச்சிருப்போம். अगर वो कांटे या पत्थर भी रहे तो वो हमारे लिए एक मऊ बिस्तर की तरह है. ஏன் அந்த முந்தின நாட்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாள்? क्योंकि वो पहला प्रथम समय जो है वो प्रकाशित समय था, वो उजाला का समय था. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? आज हम किस तरह है? வெளிச்சம் மங்கி பொன் மங்கி விளக்கு திரி அணைந்தும் எரிந்தும் எரியாம அநேக விளக்குகள்லாம் எண்ணெய் இல்லாம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. आज हमारा उजाला, हमारा प्रकाश से कम होकर हमारा दीवट में बिना तेल का बहुत प्रकाश कम होकर हम बहुत बुरे तरीके से हम जल रहे हैं. अनेक விளக்குல எண்ணெயே கிடையாது. आज अनेक दीवटों में कोई तेल ही नहीं है. ஓ அத பத்தி அந்த விளக்கு பத்தி கவலைப்படுறதே கிடையாது. उन दीपक के लिए, उन दीवटों के लिए हम कुछ फिक्र ही नहीं करते हैं. அந்த நாட்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்தது.
लेकिन उन दिनों में हम ज्योति थे, बनकर रहे थे। நீங்க எப்படி இருக்கிறீங்க? आज आप किस तरह हैं? 0 வாட்ஸா இருக்கிறீங்களா? आज आप 0 वॉट्स के समान हैं क्या? இன்னைக்கு பிரகாசமா இருக்கிறீங்களா? या फिर आप उस ज्योति पाकर हो क्या? ஆரம்ப நாட்களில் இருந்த 7 காரியங்களை உங்களோடு நான் பேசினேன். शुरुआत के समय का उस 7 कार्यों के बारे में आज मैं आपसे बात किया। ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, प्रथम प्रेम, ஆதியிலே இருந்ததான கிரியைகள், वो पहला जो शुरुआत का पहला क्रिया, ஆதியிலே இருந்ததான நம்பிக்கை, शुरुआत का पहला भरोसा, ஆதியிலே இருந்ததான ஆனந்த பாக்கியம், शुरुआत का पहला आनंद मनाना, ஆதியிலே இருந்ததான விசுவாசம், शुरुआत का वो पहला विश्वास, ஆதியிலே இருந்ததான வசனத்தின் மேல் இருந்த தாகம் வாஞ்சை, शुरुआत का जो पहला वो वचनों के ऊपर जो चाहत और प्यास हमारे ஆதியிலே अंदर था, இருந்ததான பிரகாசமாக்கப்பட்ட நாட்கள். शुरुआत का पहला वो ज्योति। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम किस तरह हैं? நாம் இழந்து போயிருக்கிறோமா? हम खोए हैं क्या? ஒரு முறை அதை தேடும். उस दोबारा एक और बार उसे ढूंढेंगे। ஆதி நிலைமைக்கு நாம் திரும்ப வருவோம். शुरुआत के समय पर हम दोबारा लौटेंगे। ஓ எலியா என்ன செய்தான்? एलिया ने क्या किया? ஒரு புது பலிபீடத்தை அவனால் கட்ட முடியும். वो एक नया बलिस्तान को वो बांध सकता है, புது பலிபீடத்தை அவன் கட்டவில்லை. लेकिन उसने एक नया बलिस्तान को उसने नहीं இடிந்து बांधा। போன பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். वो जो टूटा हुआ बलिस्तान को उसने दोबारा उसे खड़ा रखा அதற்கு ஒரு புதிய பெயர் வைத்தான். और उसने उसके लिए एक नया नाम रखा ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தான். और उसने परमेश्वर की ओर देखकर प्रार्थना தேவனுடைய किया। அக்கினி இறங்கி வந்தது. परमेश्वर का आग उधर उतर कर आया। ஏன் காரணம்? அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். और क्यों कारण क्या है? क्योंकि उस बलिस्तान को उसने दोबारा உங்களுடைய बांधा। பலிபீடம் எப்படி இருக்கிறது? आपका बलिस्तान किस तरह है? ஆரம்பத்தில் இருந்ததான அந்த விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, ஸ்தோத்திரம், வசனத்தின் மேல் தாகம், ஜெப வாழ்க்கை, கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? शुरुआत का वो प्रेम, वो विश्वास, वो चाहत, वो वचनों के ऊपर वो गहरा भरोसा, वो आज इस समय पर किस तरह है? நம்மிடத்தில் குறைகள் இருக்கும் என்றால் हमारे अंदर वो कमियां रहेंगे। எதையாயில இழந்து போயிருக்கிறீங்கன்னா अगर कुछ भी आप खोए हो, ஆவியான உங்களோடு பேசியிருப்பாரு. अगर आत्मा जी आपसे बात किए होंगे, இந்த காலையில நாம் ஜெபிப்போம். इस सुबह के समय पर हम सभी प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। ஆண்டவரே, நான் இதெல்லாம் விட்டு இழந்து போயிட்டேன். परमेश्वर, ये सब कुछ मैंने आज खो बैठा हूँ, என்னை நீங்க தொடுங்க. मुझे आप छूइएगा। அந்த இழந்த ஆதி அன்பு, मैंने वो खोया हुआ இழந்த वो शुरुआत ஆதி का प्रेम, செய்த கிரியைகள், वो पहला वाला वो क्रिया, ஆதியில இருந்ததான நம்பிக்கை, விசுவாசம், मैंने खोया हुआ वो पहला विश्वास, ஆதியில भरोसा, இருந்ததான சந்தோஷம், வசனத்தின் மேல் தாகம், वो पहला मैंने वो शुरुआत का पहला ஆதியில खुशी और இருந்ததான प्यास, அந்த பிரகாசமான அந்த தினங்கள். शुरुआत का वो पहला ज्योति पाने वाला वो ஆண்டவரே, समय, நான் இழந்து போயிருக்கிறேன். वो सब मैंने खोया है என்னை ஒரு परमेश्वर। முறை கூட தொடுங்க. आज मुझे दोबारा நான் छूइएगा। இழந்தது எனக்கு திரும்ப தாங்க. मैंने जो भी खोया है वो दोबारा मुझे இழந்ததை दीजिएगा। தேடும் ரட்சிக்குமாய் வந்த குமாரனே, जो खोया हुआ जो ढूंढ कर आने वाले நாங்கள் उस இழந்து पुत्र को, போயிருக்கிறது எங்களுக்கு திரும்ப தாங்க. हमने जो खोया है वो हमें दोबारा दीजिएगा। தாவீது இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தந்தீங்களே. दाऊद ने जो कुछ भी खोया आपने दोबारा उसे दे दिया। நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे। Praise the Lord, hallelujah. Thank you ஆவியானவரே. தேவ ஜனமே, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, பின்மாறின மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே. மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே. நல்விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே? நல்விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே? எப்படியும் உந்தன்
சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. நாம் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे। அன்பின் இயேசு பிதாவே, हमारे प्रेमी अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். इस आशीर्वादित सुबह के समय के लिए हम धन्यवाद देते हैं। ஆரம்ப நாட்களிலே உம்மை சந்தித்த, நீர் எங்களை சந்தித்த அந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. शुरुआत के समय पर जब आपने हमसे मिला, उन दिनों को आपने हमें स्मरण करने के लिए दोबारा एक मौका दिया। அது ஒரு அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். वो अच्छा प्यारा सा एक आशीर्वादित समय था। அந்த அன்பு எங்களுக்குள் பெருகட்டும். वो ही प्रथम प्रेम हमारे अंदर बढ़ना है। அந்த கிரியைகள் எங்களுக்குள்ளாய் எழும்பட்டும். वही क्रिया, वही परीक्षा அந்த परिश्रम हमारे நம்பிக்கை अंदर बढ़ना है। திரும்ப ஒருமுறை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. वो भरोसा दोबारा एक और बार पाने के लिए आप सहायता அன்றைக்கு कीजिए। இருந்த அந்த சந்தோஷம், वो उन दिनों का वो அன்றைக்கு இருந்ததான खुशी, வசனத்தின் மேல் இருந்த தாகம், उन दिनों में जो वचनों के ऊपर जो चाहत, அன்றைக்கு இருந்ததான ஜெப வாழ்க்கை, उन दिनों में जो जीवन में जो அன்றைக்கு प्रार्थना இருந்ததான का जीवन था, பக்தி வைராக்கியம், उन दिनों में हमें जो श्रद्धा और भक्ति था, அன்றைக்கு இருந்ததான விசுவாசங்கள், उन दिनों में हमें जो विश्वास भरा அன்றைக்கு हुआ था, இருந்ததான ஆண்டவரே எத்தனை கஷ்டங்களும் பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் அதில் எல்லாவற்றையும் சகிப்பதற்கு பலன் கொடுத்தீங்களே, அந்த நாட்களை நாங்கள் திரும்ப நினைக்கிறையா. उन दिनों में हमें चाहे जितने संघर्ष दुख आ जाता था तो भी सब कुछ सहने के लिए आपने हमें दृढ़ दिया था। वो दिन दोबारा आ जाना चाहिए। நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்கிற நோக்கம் அப்பா. हमारे इस मकसद सब परमेश्वर के लिए प्रकाशित होना है, वही हमारा நம்ம मकसद। வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. हमारे जीवन में जो कष्ट आए थे वो याद करने के लिए हमारे पास அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த காலையிலே இந்த ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். वैसा एक अनुभव को हम परमेश्वर जो भी बच्चे देख रहे हैं उन सभी को देने के लिए मैं प्रार्थना करता இந்த हूँ। காலையிலே எங்களை தொடுங்க. इस सुबह के समय पर हमें आप छूइएगा, நம்முடைய பலவீனங்களை மாற்றி போடுங்க. हमारे सारे कमजोरियों को दूर कर இந்த दीजिए। வருகையிலே மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். आपके आंगन में हम खुशी से भरे हुए நம்பிக்கை உள்ளவர்களாய் நாங்கள் दिखाई காணப்படுவோம். हम विश्वास भरोसा से दिखाई देने எங்களுடைய वाला है। ஓட்டம் விசுவாசத்தின் ஓட்டம் ஆண்டவரே. हमारा दौड़ वो विश्वास का दौड़ அந்த है। ஆண்டவரே விசுவாசத்தை நாங்கள் விட்டு விடாம वो विश्वास को कभी न छोड़े என்றைக்கு हुए। நாங்கள் கண்களை மூடுகிறோமோ जब हम अपना आखिरी सांस लेते அன்றைக்கு हैं, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்க அனுபவத்துக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. तब तक मैंने अपने विश्वास का रखवाला किया करके वही परमेश्वर वो सम्मुख में हमें இந்த बदलेगा। காலையிலே கேட்கிறவர்கள் பலவீனமாய் சுவீனமாய் தேவைகள் நிறைந்தவர்களாய் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்கள் இந்த காலையிலே தொடுங்க. हाँ, सुबह पर कोई भी जो भी सुन रहा है वो अगर संघर्ष और दुख और बोझ से रहेगा तो परमेश्वर उनके सारे दुख दर्द दूर करके उनके ஆண்டவர் जरूरतों பெரிய को पूरा காரியங்களை कीजिए। செய்யுங்க. परमेश्वर उनके लिए बड़े कार्य எல்லா कीजिएगा। மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறேன். सारे महिमा आधार परमेश्वर स्तुति केवल आप ही को இயேசு देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता, आमीन। आमीन। என் नात्मावे ஆத்துமாவே कतरे स्तोत्री, ये என் मुलुमे முழுதுமே अवे परिशुद्ध பரிசுத்த नामते நாமத்தை स्तोत्री, ये நாத்துமாவே नात्मावे कतरे கர்த்தரை स्तोत्री, कतर செய்த செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே। மறவாதே. ஆமென்। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. आमेन, 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 जीसस। உங்கள் எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்கள். आप सभी को हमारा स्तुति हो, बधाई हो। ஸ்தோத்திரம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணுங்க. आपने अगर सब्सक्राइब नहीं किया होगा तो जरूर இதை सब्सक्राइब உங்களுடைய कीजिएगा। நண்பர்களுக்கும் உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் இதை நீங்க ஸ்தோத்திரம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. आप आपके दोस्तों को, आपके रिश्तेदारों को ये चैनल को जरूर बताइएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद करेंगे और लाइक बटन जरूर दबाइएगा।